அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஆயிரத்தி 432வது நிகழ்ச்சி. ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்டிங் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக்கு. நம்ம பேச போற பிரசன்டர் பிரசன்னலட்சுமி. அவங்க ஐடி ப்ரொஃபஷனல் தெரியும், சோஷியல் ஆக்டிவிட்டீஸு டிசிஎஸ்ல இருக்காங்க. அவங்க சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சைபர் செக்யூரிட்டி பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்காங்க. சரி, அவங்ககிட்ட இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தை நாமளும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ பல பேருக்கு முதல்ல இது எங்க ப்ராம்ப்டிங் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு, நேரம் வந்திருக்கு. நம்ம சாட் ஜிபிடி ரொம்ப ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. சாட் ஜிபிடி வந்த புதுசுல சாட் ஜிபிடி வாட் இஸ் சாட் ஜிபிடின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் நான் கொடுத்தேன், டீட்டெயிலாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஏஐ பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். நான் பேசியிருக்கேன், நம்ம சதீஷ் பேசியிருக்காரு, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய ஏஐயோட இது சாட் பாட்டு தான் நமக்கு சாட் ஜிபிடி. இப்போ சாட் பாட்டுன்னா என்னன்னா, நம்ம கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். இப்போ கூகுள் சர்ச்சுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கூகுளில் ஒரு ஏதாச்சும் கொரி பண்ணோம்னா கொடுத்தோம்னா அது என்ன பண்ண இருக்கிற வெப்சைட் எல்லாம் எடுத்து கொடுக்கும். பட் இங்க இந்த சாட் ஜிபிடில என்ன பண்ணோம்னா, நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு மட்டும் ப்ராம்ப்டா ஆன்சர். அப்ப அதுல அந்த வித்தியாசம் இருக்குது. கேள்வி கேட்டா சரியான பதில மட்டும் கொடுக்கறது ஒரு மனுஷன். முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஒரு 10 ஃபைல் எடுத்து இதுல இருக்கும் ஆன்சர்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஆன்சர்னு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ அந்த சாட் ஜிபிடியை நம்ம பயன்படுத்துறோம். முதல்ல வந்தது சாட் ஜிபிடி தான். அது ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொன்னா அது டீட்டெயிலாம் இருக்கு, நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் அவங்க நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதுல கோ பைலட்னு ஒன்று இருக்கு, கிளாடுன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் பயன்படுத்துறது கோ பைலட்டும் அந்த சாட் ஜிபிடி மட்டும்தான். இப்போ சாட் ஜிபிடில நம்ம கிளவுடில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, உங்களுக்கு கொடுக்குறேன், தெரியுதா எதுனா? மேல ஸ்டீஃபன் ராஜ் மைண்ட் யுவர் மைண்ட் கிவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அது கொடுத்துருச்சு. இங்க ஸ்டீஃபன் ராஜ் மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் கொடுத்துருச்சு. அபவுட் ஸ்டீஃபன் ராஜ், ஃபவுண்டர் ஆஃப் மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல், ப்ரொஃபஷன் சைக்காலஜிஸ்ட், தமிழ் லாங்குவேஜ் எஜுகேட்டர், அட்வான்ஸ் லீகல் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் நான் என்னென்ன படிச்சிருக்கேன், எங்கே படித்தேன் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ என்னை பற்றி கேட்டாலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு அது டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. நானும் கொஞ்சம் டேட்டாவை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது கொடுத்ததுனால வாங்கி வச்சிருச்சு, கேட்ட உடனே கொடுக்குது. அந்த மாதிரி இப்போ கூகுளில் நம்ம ஒரு முன்னாடி நம்மளை பற்றி கேட்டோம்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இப்போ அக்யூரேட்டா கிடைக்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம். நாம டேட்டாவை நமக்கு தெரியாதே கொடுத்துருக்கோம், நிறைய விஷயங்கள். இப்போ அந்த மாதிரி சாட் ஜிபிடில நாம என்ன கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இட் இஸ் எல்எல்எம் பேரு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் பேஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணுது. இதுல ப்ரொஃபஷனலா நாம எப்படி கமெண்ட் கொடுக்குறது? நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்கறோம்னா அதுக்கு அந்த சாட் ஜிபிடில நம்ம கேட்கிற கேள்விக்கு பேர் தான் கேட்கறது. அந்த கேட்டு பதில் கொடுக்குறது, அந்த கேள்விக்கு பேர் தான் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ராம்ப்டிங்க்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனலா கேட்டா அது எப்படி ப்ரொஃபஷனலா கொடுக்கும் அப்படின்றது ஒரு சிஸ்டம். இப்போ அதை ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் நமக்கு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட் லைக் தட் கேட்கறத விட அதுக்கு எந்த மாதிரி கேட்டா என்ன மாதிரி கேள்வி பதில் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாள் எனக்குள்ள இருந்தது. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா யாருன்னா ஒருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அண்மையில பிரசன்னலட்சுமி அது அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்றதுனால அவங்க போய் நிறைய பசங்க இப்போ புதுசாக வர ட்ரெயினர்ஸ் பசங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்மையில் கேரளா கூட போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றதுனால சரி அவங்கள நம்ம பேச வைப்போம். அவங்களோட நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை நம்ம பயன்படுத்திக்கோம் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணேன். ஒரு எந்த அளவுக்கு புரியுதுன்றது இது ஒன்றுமே இல்லை, டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிபிடி போட்டிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேள்விகள் கேட்கும் போது நம்ம பதில் சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும். போயிடலாமா?
சரி பிரசன்னலட்சுமி போலாம் போட்டுவா, சார். பிபிடி போட்டுவா. போட்டுருங்க சார். ஓகே, பிபிடி போடுறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்களா? அதுனா கொடுத்துட்றேன் சார். ரைட், ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சார் என்னை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. நான் பிரசன்னலட்சுமி டிசிஎஸ்ல ஒரு 20 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா சைபர் செக்யூரிட்டியில ஒர்க் பண்றேன். அதுக்கு முன்னாடி வேற வேற டொமைன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். டெக்னாலஜில ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அதிகமா அதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கேன். நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்றது, எடுக்கிறது, லேர்ன் பண்றது, ஹேண்ட்ஸ் ஆன் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஏஐக்குள்ள போறதுனால சரி ஓகே அதுல பேசிக்கா இப்ப எல்லாருமே யூஸ் பண்றோம், அதுல கேக்குறோம், நம்ம இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வாங்குறோம். பட் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்கலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன பேர் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஒரு லேமேனா இருந்தா கூட அவங்க ஓ இதுதான் நான் பண்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுல இது பியூர்லி ஃபார் பிகினர்ஸ் ஆர் எனக்கு யூஸ் பண்றேன் ஆனா அது என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரடக்டரி, அதையே நம்ம ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றதுக்கு சொல்ல போறோம். அதுதான் இன்னைக்கு இந்த செஷனோட பர்பஸ். ஓகே, இப்போ ஏஐ அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதை தான் நம்ம ஷார்ட்டா எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராம்ப்ட். ஸோ இத்தனை வார்த்தைகள் இருக்கே, இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டடா இல்ல ரிலேட் ஆகலையா, எப்படி நான் ரிலேட் பண்ணணும்? நிறைய பேர் வந்து ஏஐயும் ஜென்ஏஐயும் ஒண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புரிதல் இருக்கும். பட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது ஒண்ணும் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்கிற அது அது ஒரு செட் ஆஃப் டாஸ்க பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ணும். அதாவது நம்ம கொடுக்கிற நம்மளோட இன்டெலிஜென்ஸ்ல நம்ம கொடுக்குறோம், அதை வச்சு அது ஆர்டிஃபிஷியலா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படின்றது நம்ம கொடுக்கிற இன்புட் டேட்டாலேருந்து அது ரூல்ஸை மட்டும் எடுத்துக்காம பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி அதை லேர்ன் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒர்க் பண்றது தான் மெஷின் லேர்னிங். இப்ப டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்னா அது ஒரு மெஷின் லேர்னிங் மெத்தடு நியூரல் நெட்வொர்க் லேயரை யூஸ் பண்றது டீப் லேர்னிங். ஜெனரேட்டிவ் ஏஐ, அதை தான் ஜென் ஏஐ அப்படின்னு சொல்றோம். அந்த ஜென் ஏஐ என்ன அப்படின்னா அந்த ஜென் ஏஐல தான் நம்ம புதுசா டெக்ஸ்டோ, இமேஜோ, கோடோ, சம்மரைஸோ, இப்ப நடுவுல வந்து ஜிப்லி இமேஜ் நம்ம ஒரு போட்டோ கொடுத்தா அந்த போட்டோவை மாத்தி கொடுக்கறது, அதெல்லாம் அந்த ஜென் ஏஐ தான். அப்ப அந்த மாதிரி போட்டோஸா இருக்கட்டும் இல்ல டெக்ஸ்டா இருக்கட்டும் அதெல்லாம் கன்வெர்ட் பண்றதெல்லாம் இந்த ஜென் ஏஐ. எல்எல்எம் அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ட்ரெயின்டு ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ்ல நம்ம அதுக்கு அது ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். அதாவது இப்ப ஒரு மித்து இருக்கு, ஏஐ வந்துருச்சு அதனால எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ வருது, எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அந்த ஃபீல்டெல்லாம் போயிடும். ஆனா எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணணுமோ அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 4 லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் தெரியும் அப்படின்னா நான் வந்து ஒரு எல்எல்எம் மாடல்ல போய் ட்ரெயின் பண்ணலாம். இந்த வார்த்தையை நீ இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நீ இப்படிதான் எடுத்துக்கணும், இல்ல இந்த இந்த ஆக்ஷனை இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அந்த மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, நிறைய ஸ்கில் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரிலாம் புதுசா ஜாப்ஸ் வந்துட்டு இருக்கு.
அந்த மாதிரி நம்ம அந்த எல்எல்எம் ட்ரெயின் பண்றது. இப்ப ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம கேட்கிற கேள்வியோ, இல்ல ஒரு ஏஐ கிட்ட ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம குடுக்குறோம். இல்ல எனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல ஒரு ப இன்ஸ்ட்ரக்ஷன நீ சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் பேரு ப்ராம்ப்ட். நம்ம குடுக்குற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பேரு ப்ராம்ப்ட். சார் அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? ஓகே. சோ இப்ப ஜென் ஏஐன்னா என்ன? ஜென் ஏஐ அப்படின்றது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லும். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எதுக்கு அப்படின்னா, அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது ஒரு இமெயில் எழுதுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கன்டென்ட்ட இப்போ ஒரு புக் இருக்கு. அந்த புக்க என்னால மொத்தமா படிக்கிறது கஷ்டமா இருக்கு. நாளைக்கு எனக்கு எக்ஸாம். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்ல கீ பாயிண்ட்ஸ் அந்த மாரிலாம் பண்ணுவோம். ஆனா, இப்ப இந்த ஜெனஐ கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த புக்க அப்படியே அப்லோட் பண்ணிட்டு, இந்த புக்ல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குடு. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ல குடு. 10 மார்க் கொஸ்டின்ஸ்ல குடு. அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி குடுக்கும் பொழுது, அது அந்த புக்க கோ த்ரூ பண்ணி, அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட்ட நீங்க கேட்கிற விதத்துல உங்களுக்கு அது ரிப்பீட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி குடுத்துரும். இதுல இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. மைண்ட் மேப்ன்னு சொல்லுவோம். அது டயகிராமேட்டிக்கா கூட உங்களுக்கு குடுத்துரும். அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி கேட்கிறோமோ, அந்த மாதிரி அது ரிசல்ட்ட நமக்கு குடுக்கும். இப்போ இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் குடுத்திருக்கு. ப்ராம்ப்ட் எக்ஸ்பிளைன் ஃபிஷிங் இன் சிம்பிள் டெர்ம்ஸ். ஃபிஷிங்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்மள ஏமாத்துறது. ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு கேரக்டர் மாறி இருக்கும். அத நம்ம அந்த லிங்க கிளிக் பண்ணிட்டோம்னா, நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம அன்ட்ரஸ்ட் மெயிலோ, மெசேஜஸோ நம்ம கிளிக் பண்ணாதீங்க. அதுல வர அட்டாச்மென்ட்டோ, லிங்க்கோ கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த எக்ஸ்பிளைன் ஃபிஷிங் இன் சிம்பிள் டெர்ம்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராம்ப்ட். ஏன்னா நம்ம ChatGPTலயோ இல்ல ஏதோ ஒரு ஏஐ சிஸ்டம்லயோ இன்புட்டா குடுக்குறோம். அப்ப அது அவுட்புட்டா என்ன குடுக்குது அப்படின்னா, எ பிகினர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாதிரி அது குடுக்கும். வ ஆ ஃபிஷிங்னா என்ன? அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் அதெல்லாம் சொல்லி அது ஒரு ஆன்சர் நமக்கு குடுக்கும். இப்ப அதையே நம்ம இன்னும் ரீஃபைன் பண்ணி பெட்டரா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் ஃபிஷிங் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் யூசிங் 3 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சேஃப்டி டிப்ஸ். ஸோ இப்படின்னு குடுக்கும் பொழுது, அது என்ன பண்ணும்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கு தேவையானத மட்டும் எடுத்து குடுக்கும். 3 எக்ஸாம்பிளோட குடுக்கும். அந்த 3 எக்ஸாம்பிளும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டுக்கு ரெலவென்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் அதோட சேஃப்டி டிப்ஸும் சேர்த்து குடுக்கும். ஸோ இதுக்கு பேரு தான் பெட்டர் ப்ராம்ப்டிங். நம்ம முதல்ல குடுத்த இப்ப இத நீங்களே யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே இத நீங்க ப்ராம்ப்ட் குடுக்கும் பொழுது ஒரு ஆன்சர் குடுக்கும். அத நீங்க ரீஃபைன் பண்ணி குடுக்கும் பொழுது, இன்னமும் பெட்டர் ரிசல்ட்ட நமக்கு குடுக்கும். அதுதான் பெட்டர் ப்ராம்ப்ட். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்டின்னா என்ன? ஏஐன்னா என்ன அப்டின்னா, அது நமக்கு அசிஸ்ட் பண்ணுது. நம்மளோட இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு சிஸ்டம கிரியேட் பண்ணி, அது இப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்டின்றது தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அத வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? எதுக்கெல்லாம் அது நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, அ சாட்பாட்டுக்கு, இல்ல ரெக்கமெண்டேஷனுக்கு, சம்மரைஸ் பண்ணி குடுக்குறதுக்கு, ஒரு ப்ராசஸ ஆட்டோமேட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்ப இது எப்படி இருக்கும் அப்டின்னா, ஜென் ஏஐன்னு சொல்றோம். ஜென் ஏஐல தான் நம்ம ப்ராம்ப்ட் எல்லாம் குடுக்குறோம். அப்ப அந்த ஜென் ஏஐ எங்க இருக்கு? எப்படி இருக்கு அப்டின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய
அம்பர்லா மாதிரி. அதுக்குள்ள மெஷின் லேர்னிங் இருக்கு. அந்த மெஷின் லேர்னிங்க்குள்ள டீப் லேர்னிங் இருக்கு. அந்த டீப் லேர்னிங்க்குள்ள ஜென்ஏஐ, எல்எல்எம் இதெல்லாம் இருக்கு. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம ஏஐன்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்குள்ள இது எல்லாமே இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். இல்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஜென்ஏஐ, எல்எல்எம்ன்னு சொல்றீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் இத மட்டும் சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ நம்ம ஏஐ கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான நெறைய இன்ஃபர்மேஷன நம்ம டீட்டெயிலா குடுத்தோம்னா, அது நல்ல ப்ராப்பரான ரிசல்ட்ட குடுக்கும். எப்படி குடுக்கும் அப்படின்னா, ஓகே. ஏஐ என்ன பண்ணணும்? வாட் எக்ஸாக்ட்லி டூ ஐ வாண்ட் ஏஐ டூ டூ? ஏஐ என்ன பண்ணணும்? இப்ப எதுக்காக நான் ஏஐ யூஸ் பண்ணணும்? யாரெல்லாம் ஆடியன்ஸு? அப்ப அந்த ஆடியன்ஸுக்கு தேவையான விஷயங்கள அது குடுக்குற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கணும். நான் கேட்க போற அந்த விஷயத்தோட பேக்கிரவுண்ட் என்ன? எனக்கு எந்த ஃபார்மட்ல வேணும்? இப்ப எனக்கு அது குடுக்க போற ரிசல்ட் எனக்கு எந்த மாதிரி வேணும்? ஒரு டேபிளா வேணுமா? ஒரு டயகிராமா வேணுமா? ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா வேணுமா? இல்ல ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா வேணுமா? எந்த மாதிரி வேணும்? அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் அ டோனுன்றது என்ன கான்டெக்ஸ்ட், என்ன ஃபார்மட் அதெல்லாம் சொல்றது அந்த டோன். அதுக்கப்புறம் ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா? இதெல்லாம் நீ யூஸ் பண்ணு, இதெல்லாம் யூஸ் பண்ணாத. இப்போ ஒரு சில இடத்துல நம்ம டெக்னிக்கலா அ ஷார்ட் ஃபார்ம்ஸ மட்டும் சொன்னோம்னா, அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா? அப்படின்றது தெரிஞ்சிருக்குமான்றது தெரியாது. அப்ப நம்ம குடுக்கும் பொழுதே, இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா நீ யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. இத மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணணும். அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன நம்ம அதுக்கு ப்ராப்பரா குடுக்கணும். இப்போ இத எப்படி குடுக்கணும் அப்படின்றது, நம்ம இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல குடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல் சென்டென்ஸ் ஸ்டார்ட்டர் அப்படின்றது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ப்ராம்ப்ட் குடுத்தாலும், இந்த இந்த விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணுனோம்னா, நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். இப்போ அ ஆக்ட் ஆஸ் ஒரு ரோல். ஐ நீட் டூ ஒரு டாஸ்க். கான்டெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ், அவுட்புட் ஃபார்மட், டோன் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். இப்போ நான் அ நான் இருக்கேன். எனக்கு நம்ம நெறைய நியூஸ்ல படிக்கிறோம். சில பேர் வந்து போடுறாங்க, நான் ஏஐ கிட்ட கேட்டேன். நான் லாங் டர்மா வச்சிருக்கிற லோன் எல்லாம் 6 மாசத்துல கட்டிட்டேன். 1 வருஷத்துக்குள்ள குளோஸ் பண்ணிட்டேன். இல்ல என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் கம்மி பண்ணிட்டு, நான் இவ்ளோ அமௌண்ட் சேர்க்கணும்னு டார்கெட் வச்சிருந்தேன். எனக்கு ஏன் இது ஹெல்ப் பண்ணுச்சு. நான் பண்ணிட்டேன். அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நெறைய நியூஸ் பார்க்குறோம். நெறைய ஆர்டிகிள்ஸ்லலாம் போடுறாங்க. அது நிஜமாவே சாத்தியமானது தானா? அப்படி ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியுமா? ஏஐ அப்படி சப்போர்ட் பண்ணுமா? நான் கேட்டா குடுக்க மாட்டேங்குதே! அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நெனைக்கிறோம்னா, கண்டிப்பா அது வந்து குடுக்கும். எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு டவுட்ட கேட்க போறேன் அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு ரோல் குடுக்கணும். ஆக்ட் ஆஸ் சீனியர் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ரோல் குடுக்கணும். இப்போ ஒரு பத்தி நான் ஒரு புக் படிக்கிறேன். அந்த புக்க பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்ட் ஆஸ் அ ரீடர் ஆஃப் தி புக். அந்த மாதிரி நீங்க குடுக்கும் பொழுது, அது அந்த புக்கோட ரீடர் அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு, அது ரிலேட்டடான அவுட்புட் எல்லாம் நமக்கு குடுக்கும். அதே மாதிரி ஐ நீட் டாஸ்க். இப்ப நான் எதுக்காக உன்கிட்ட கேட்கிறேன்? நான் ஒரு இடத்துல பேசணும். எனக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் வேணும். இப்போ இன்னைக்கு நான் செஷன் எடுக்கிறேன். நான் என்ன பண்ணலாம்? அதுகிட்ட நான் ப்ராம்ப்ட் குடுக்கணும் அப்படின்னா, ஆக்ட் ஆஸ் ஏஐ ப்ரொஃபஷனல் இல்லன்னா ப்ராம்ப்ட் என்ஜினியர். ஐ நீட் டூ டேக் எ செஷன். Context. I am going to take a session for public audience. Those who don't
ஆர் ஹேவிங் மினிமல் நாலெட்ஜ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி குடுக்கும் பொழுது, அது என்ன பண்ணும்னா, அவுட்புட் ஃபார்மட் அதே மாதிரி ஐ நீட் எ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். அப்படி நம்ம ப்ராப்பரா அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுக்கும் பொழுது, ஓகே இதுதான் என்னோட ரோல். அப்ப அதுக்கு வந்து அந்த ஹாலசினேஷன் குறையும். அது மத்த இதெல்லாம் கம்பேர் பண்ணாம, அந்த பர்ட்டிகுலர் ரோலுக்கு உள்ள மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து குடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராம்ப்டிங்ல ப்ராப்பரா யூஸ் பண்ண வேண்டிய பேசிக்ஸ். ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது. நம்ம இதுல நெறைய ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். இது வந்து பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோமா? இப்ப நெறைய பேர் எனக்கு ஐயோ! ஏஐயா எல்லா இடத்துலயும் ஏஐயா அப்படிலாம் சொல்றவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனா, ஏஐ நம்ம யூஸ் பண்றோமான்னா, இப்ப இல்ல, முன்னாடிலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோன் கீபோர்டு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கோம். நம்ம கீபோர்ட்ல டைப் பண்ணும் பொழுதே, அது வந்து பிரெடிக்ட் பண்ணி இந்த வேர்டு தான் அப்படின்றத குடுக்குது இல்லையா? அது எல்லாமே ஏஐ தான். அதே மாதிரி நம்ம Google மேப் யூஸ் பண்றோம். நம்ம எந்த ரூட்ல எங்க போணும் அப்படின்றதெல்லாம் குடுக்குறது ஏஐ தான். அதே மாதிரி நம்ம ஒரு ஷாப்பிங் ஆப் அது Zomatoவா இருக்கலாம், இல்ல Meeshoவா இருக்கலாம். நீங்க எந்த ஆப் யூஸ் பண்றீங்களோ, ஒன்ஸ் நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஈவன் YouTubeஆ இருந்தா கூட நம்ம ஒரு தடவ கேட்கிறத வச்சு, அது ரிலேட்டடா நமக்கு நெறைய ரெக்கமெண்டேஷன்ஸா அது காமிக்கிறது எல்லாமே ஏஐ தான். அதே மாதிரி இமெயில்ல ஸ்பாம்ஸ் அண்ட் சஜெஸ்ட் ரிப்ளைஸ். இமெயில்ல ஸ்பாம் மெயில்ஸு அதே மாதிரி நம்ம டைப் பண்ணும் பொழுது இந்த ரிப்ளை குடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மெயில் அனுப்புறாங்க, நமக்கு வந்திருக்கு அப்டின்னா, கீழயே அது காமிக்கும். ஓகே தேங்க்ஸ், கிரேட் அப்டிலாம் நம்ம அப்படியே சென்ட் குடுத்துறலாம். ஸோ அதெல்லாம் ஏஐ தான். அதே மாரி ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் அது சாங்ஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு காமிக்குது. அதே மாதிரி பேங்க்ல நம்ம நெறைய அன்யூசுவல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி சொல்றது. அது இது எல்லாமே ஏஐ சிஸ்டம் தான். நம்ம இது ஏஐன்னு தெரியாமயே நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நம்ம ஏஐ கூட தான் வாழ தொடங்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ கூட தான் இருந்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப ப்ராம்ப்ட்னா என்ன அப்டின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது தான். மனிதர்கள் நமக்கு தேவையான ஒரு விஷயத்த அதுகிட்ட அவுட்புட் கேட்கிறோம்னா, நம்ம அந்த அவுட்புட் வாங்குறதுக்கு நம்ம குடுக்கக்கூடிய இன்புட்க்கு பேரு தான் ப்ராம்ப்ட். அந்த இன்புட்ட நம்ம அது அது வந்து ஹியூமன் கிடையாது. என்னதான் நம்ம அதுக்கு சொல்லிக் குடுத்து ட்ரெயின் பண்ணியிருந்தாலும், அது ஹியூமன் கிடையாது. அது ஓனா திங்க் பண்ணாது, எதுவும் பண்ணாது. அதனால அதுக்கு புரியிற மாதிரி நம்ம டீட்டெயில்டா அதுக்கு இன்புட் குடுக்கணும். குடுத்தோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அது நமக்கு பெட்டரான அவுட்புட்ட குடுக்கும். இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்டிங். நம்ம குடுக்குற இன்புட்க்கு பேர் தான் ப்ராம்ப்டிங். ஓகே. இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ப்ராம்ப்ட்க்கு இந்த பேசிக்கா இந்த 5 விஷயங்கள். ரோல், கான்டெக்ஸ்ட், டாஸ்க், ஃபார்மட், கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த 5 விஷயத்த நம்ம அதுக்கு இன்புட்டா குடுக்கணும். அப்படி குடுத்தோம்னா, அத ப்ராசஸ் பண்ணி, அது யூஸ்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ அந்த ஏஐ மாடல் ப்ராசஸ் பண்ணும். அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு அவுட்புட்டா இருக்கும். அப்படின்றது தான் இந்த ஜென்ஏஐயோடது. ரோல்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஆக்ட் ஆஸ் எ அப்படின்னு சொல்லி நீ நீ ஒரு பாடகரா இருந்தா, இந்த பாட்ட எப்படி பாடுவ? இல்ல எப்படி எழுதுவ? அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். எதுக்காக அந்த ஃபார் வாட்ன்றது தான் கான்டெக்ஸ்ட். என்ன பர்ப்பஸ், என்ன பேக்கிரவுண்டுன்னு சொல்றது. டாஸ்க் என்ன வேணும்? எதுக்காக நம்ம அதுகிட்ட இந்த இன்புட்ட கேட்கிறோம், குடுக்குறோம் அப்படின்றது தான் டாஸ்க். எனக்கு எந்த மாதிரி வேணும்? யாரெல்லாம் அதனால வந்து பயனடைய போறாங்க. இல்ல நான் வந்து கோவமா சொல்லணும், சாஃப்ட்டா சொல்லணும், பொலைட்டா சொல்லணும். அந்த மாதிரிலாம் குடுக்குறது. இல்ல வேற ஏதாவது நம்ம கண்டிஷன்ஸ் ஆட் பண்றது.
இதெல்லாம் யூஸ் பண்ணு, இதெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, அதெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல வரும். அது என்ன நம்ம ப்ராம்ப்ட் குடுத்தாலும், நம்ம ப்ரொஃபஷனலா குடுத்தாலும், நம்பளோட ரிவ்யூ அப்படின்றது கண்டிப்பா நம்ம அத வெளியில குடுக்குறதுக்கு முன்னாடி, இல்ல வேற யாருக்கோ நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, 1 தடவைக்கு 2 தடவ நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ராங் ப்ராம்ப்டிங் அப்படின்னு எத சொல்லலாம்? எப்படி குடுத்தா அது ஸ்ட்ராங் ப்ராம்ப்டிங்ன்னு அர்த்தம் அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா. ரோல், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், ஃபார்மேட், டோன். இதெல்லாம் இருந்ததுன்னா, அது ஒரு அவுட்புட் குடுக்கும். அந்த குடுக்குற அவுட்புட் பெட்டர் ரிசல்ட்டோட இருக்கும். நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும், இந்த ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்பரா அதுக்கு ஒரு ரோல் குடுத்து, இதுக்காக நான் கேட்கிறேன், இவங்களுக்காக கேட்கிறேன், எனக்கு இந்த ஃபார்மட்ல வேணும், இதெல்லாம் நீ யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் நெறைய இருக்கும். அத நீங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும் பொழுது, அது ப்ராப்பரா உங்களுக்கு எதிர்பார்க்கிறத விட பெட்டர் ரிசல்ட்டாவே குடுக்கும். இதுதான் நம்ம ப்ராம்ப்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்டின்னே சொல்றோம். இந்த RCTFC அப்படின்றத தான் நம்ம ப்ராம்ப்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் நீ உன்ன எந்த ஃபீல்டுல கேட்கிறோமோ, அந்த ஃபீல்டுல நீ தான் பெரிய ஆளு. அப்படின்றத நம்ம முதல்ல அதுக்கு சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்னோட ஆடியன்ஸ் யாரு? நான் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ட ஃபோக்கஸ் பண்றேனா? அ காலேஜ ஃபோக்கஸ் பண்றேனா? கார்ப்பரேட்டுக்கு போறேனா? இல்ல பப்ளிக்குக்கு போறேனா? அ இல்ல ரூரல், அர்பன் அந்த மாதிரி போறேனா? என்னோட ஆடியன்ஸ் யாரு? அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன எனக்கு கலெக்ட் பண்ணி குடு அப்படின்றத நான் சொல்லணும். இல்லன்னா, அது அதுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எடுத்து குடுக்கும். அப்ப நம்ம அதுக்கு ரிவ்யூக்கு போடுற எஃபோர்ட் அதிகமா இருக்கும். அடுத்தது என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியரா குடுக்கணும். அதே மாதிரி அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி நெறைய பெருசா இல்லாம, ஆ ரொம்ப லெங்தியா குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம, நம்ம இப்போ நாங்கலாம் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணும்போது நெறைய ரூல்ஸ் எல்லாம் எழுதுவோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல குடுப்போம். இப்ப ரூல்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அ நெறைய ஜார்கன்ஸ் இருக்கும். இப்ப எல்எல்எம்ன்னே வச்சுக்கோங்களேன். எல்எல்எம்ன்னு குடுக்கக்கூடாது. எனக்கு ஃபுல் ஃபார்மா குடுக்கணும் அப்டின்னா, டோன்ட் யூஸ் ஜார்கன்ஸ். கிவ் இட் இன் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட் அப்டின்ற மாதிரிலாம் நம்ம குடுக்கும் பொழுது, அதுக்கு தெரியும். ஓகே இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இதெல்லாம் நான் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்டின்னு. இப்போ ஒரு புக் இருக்கு. ஆ ஒரு 1500 பேஜ் இருக்கு அப்டின்னா, நீ 1500 பேஜையும் படிச்சு, அதுலேருந்து எனக்கு அவுட்புட் வேணுமா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர மட்டும் படிச்சு, அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட்ட மட்டும் குடுக்கணுமா? தட் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். நான் அதுக்கு வந்து டிஃபைன் பண்றேன். எனக்கு இந்த போர்ஷன மட்டும் நீ எடுத்துக்கோ. இதுக்குள்ள இருக்கிறதுலேருந்து எனக்கு இந்த அவுட்புட்ட குடு. அப்படின்றது நம்ம அதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதோட அவுட்புட் பெட்டரா இருக்கும். ஓகே. இப்போ இதுல நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, டோக்கன், கான்டெக்ஸ்ட், ஹாலசினேஷன் நம்ம இது முதல்லே ஹாலசினேஷன் பார்த்தோம். ஓகே. இப்ப டோக்கன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஏஐ ரீட்ஸ் அண்ட் ஜெனரேட்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஏஐன்றது ஒரு டோக்கன், ரீடுன்றது ஒரு டோக்கன், அண்டுன்றது ஒரு டோக்கன். அந்த மாதிரி அந்த டோக்கன்ஸ்ன்றது ஒரு பெரிய சென்டென்ஸ குட்டி குட்டியா பிரிச்சிருக்கிறதுக்கு பேரு டோக்கன். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ப்ராம்ப்ட்ட இன்னும் பெட்டரா அதோட
கான்டெக்ஸ்ட் ஸ்பேஸ டீட்டெயிலா குடுக்கறதுக்காக அது யூஸ் ஆகும். இப்ப கான்டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, கான்டெக்ஸ்ட்டே இல்ல அப்படின்னா, அதோட அவுட்புட் ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இது என்ன பேக்கிரவுண்ட்? யாருக்காக இத பிரிப்பேர் பண்றோம்? எதுக்காக பிரிப்பேர் பண்றோம்? நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்? அப்படின்ற கான்டெக்ஸ்ட்ட அதுக்கு குடுக்கும் பொழுது, அந்த அவுட்புட் வந்து ப்ராப்பரா இருக்கும். இல்லன்னா அது ஜெனரிக்கா இருக்கும். இப்ப நம்ம முதல்லயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபிஷிங்க பத்தி சொல்லு அப்படின்றதுக்கும், ஸ்கூல் ஸ்டூடண்ட்டுக்கு 3 எக்ஸாம்பிளோட சொல்லு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹாலசினேஷன் இந்த ஹாலுசினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, சில சமயத்துல ஏஐ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நமக்கு அவுட்புட் குடுக்கும். ஆனா, நமக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். அது கரெக்ட் இல்ல, தப்பு அப்படின்றது. எப்ப அந்த மாதிரி நடக்கும்? ஒரு ஒரு சின்ன இது சொல்லணும்னா, ஒரே விண்டோவ ஓப்பன் பண்ணி நம்ம தொடர்ந்து அதுகிட்ட நெறைய தடவ கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி கேட்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி சொன்னது, இப்ப கேட்கிறதெல்லாம் ஒரு 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 சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் அதுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அது என்ன பண்ணும்னா, நார்மலா நம்ம ஒரு தடவ கேட்டோம்னா, "நீ முதல்லயே கேட்டல்லன்னு" அங்கேருந்து போய் அது எடுத்துட்டு வரும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதுக்கு அந்த போய் அங்க பிக் பண்ணி எடுத்துட்டு வர்றது குறைஞ்சிரும். அதனால, அதுக்கு தோன்ற வேற ரிசல்ட்ட குடுக்க ஆரம்பிச்சுரும். ஆனா, அது வந்து இல்ல, நான் குடுக்குறது கரெக்ட்டு அப்டின்றத தான் சொல்லும். நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நேத்திக்கு நான் பார்த்த ஒரு வீடியோல, ChatGPTல ஒருத்தர் கேட்கிறாரு. ChatGPTல 2 எஸ் இருக்கு. கரெக்ட்டா? அப்டின்னு கேட்கிறாரு. உடனே ஏஐ சொல்லுது, "ஆமா கரெக்ட்டு. சாட்ல ஒரு எஸ் இருக்கு. ஜிபிடில ஒரு எஸ் இருக்கு" அப்டின்னு. அவரு வந்து அந்த ஹாலசினேஷன ப்ரூஃப் பண்றதுக்காக தான் அந்த வீடியோவே போட்டிருந்தாரு. அதுவும் திருப்பி சொல்லுது. சாட்ல ஒரு எஸ் இருக்கு. ஜிபிடில ஒரு எஸ் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு கேட்கிறாரு, சாட் ஜிபிடில எஸ்ஸே கிடையாதே அப்படின்னு. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். சாட் ஜிபிடில எஸ் கிடையாது. மறுபடியும் இவரு கேட்கிறாரு, ஆனா இந்த வார்த்தையில 2 எஸ் இருக்குன்றத நீ ஒத்துக்கிறியான்னு? ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்டின்ட்டு. அப்ப நமக்கே ஒரு ஸ்டேஜ்ல இது சொல்றது கரெக்ட்டா? தப்பா? இது ஆமாவா? இல்லையான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருவோம். இப்ப ChatGPTல எஸ் இல்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்பளால அது வந்து ஹாலசினேட் ஆகுதுன்றத புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம ஒரு பெரிய டாக்குமெண்ட், பெரிய பிரசன்டேஷன் ஒரு அ அஃபிஷியலா ரெடி பண்றோம் அப்படின்னும்போது, அது ஹாலசினேட் ஆகுதுன்றது தெரியாம நம்ம அந்த டேட்டாவ எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம அத வந்து ஒரு ஒரு பப்ளிக்குக்கோ, இல்ல வேற யாரோ ஒரு வைடர் ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டோம்னா, அப்ப அந்த ட்ரஸ்ட் போயிடும். நம்ம குடுக்குறது தப்புன்ற மாதிரி ஆயிடும். அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் அப்படின்றதெல்லாம் ஆயிடும். அதனால தான் நம்ம என்னவா இருந்தாலும், அத ஒரு தடவ நம்ம வெரிஃபை பண்ணாம, ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம ஷேர் பண்ணக்கூடாது. அது எவ்வளதான் பவர்ஃபுல்லா இருந்தா கூட, அத பை டிஃபால்ட் அது குடுக்குறது எல்லாம் உண்மை அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஆ அதோட அவுட்புட்ட நம்ம வெரிஃபை பண்ணாம குடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். சைபர் செக்யூரிட்டில ஜீரோ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாரா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வீட்ல இருக்கிறவங்க, இல்ல நம்ம நம்ம பாஸே சொன்னாலும், யார் சொன்னாலும் அத நம்ம வேலிடேட் பண்ணாம குடுக்கக்கூடாது. ஜீரோ ட்ரஸ்ட் நான் யாரையும் நம்ப மாட்டேன். நான் என் கண்ணால நான் அத பார்த்து வெரிஃபை பண்ணி, எஸ்ன்னு சொன்னா மட்டும் தான் நான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவேன். அப்படின்றது தான் அந்த ஜீரோ ட்ரஸ்ட். அதே மாதிரி இதுலயும் நம்ம அந்த ட்ரஸ்ட் நம்ம அந்த வெரிஃபை பண்ணாம எந்த இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஏஐ பிரின்சிபல்ஸ். இப்ப ஏஐல என்னென்னலாம் நம்ம பண்ணணும்? எப்படிலாம் அது குடுக்கும் அப்படின்னா, ஆ ரிலையபிலிட்டி அண்ட் சேஃப்டி. ஓகே. இத நான் ரிலை பண்ணலாமா? அது சேஃப்டியா? அதே மாதிரி பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. இன்க்ளூசிவ்னெஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? அக்கவுண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, ஃபேர்னஸ் இதெல்லாம் ஏஐ வந்து யூஸ் பண்ணும். இது எல்லாமே ரெஸ்பான்சிபிள் ஏஐ. ஏஐ இதெல்லாமே பார்க்கும். ஆனா நம்ப அதெல்லாமும் பார்க்கணும்.
கிளியர் ஃப்ரேம்வொர்க். நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ரேம்வொர்க்குக்கு பேர் வந்து கிளியர் ஃப்ரேம்வொர்க். கிளியர் சீன்றது கான்டெக்ஸ்ட். நம்ம அந்த பேக்ரவுண்ட குடுக்கணும். எல்லுன்றது நமக்கு சின்ன ஆன்சரா வேணுமா? இல்ல டீட்டெயில்டா வேணுமா? பேராகிராஃபா வேணுமா? நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபிக்கா குடுக்கலாம். இல்ல எனக்கு ஒரு 150 வேர்ட்ஸ்ல வேணும். நம்ம சம்மரிலாம் எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேணும்னா, எனக்கு 200 வேர்ட்ஸ்ல வேணும், 150 வேர்ட்ஸ்ல வேணும். அந்த மாதிரி கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி லெங்த் குடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். யார் எந்த மாதிரியான அவுட்புட் வேணும்? வேர்ட் டாக்குமெண்ட்ல வேணும், எக்ஸெல்ல வேணும், பவர் பாயிண்ட்ல வேணும், எந்த மாதிரி வேணும்? டேபிளா வேணும். ஆம், அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல குடுக்க முடியும். ஒரே ஒரு செகண்ட். ஆடியன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாரு இதுல இன்வால்வ் ஆகுறாங்க? யாரு இத யூஸ் பண்ண போறாங்க? இல்ல யாரு இத கேட்க போறாங்க? அப்படின்றது தான் ஆடியன்ஸ். அதுக்கு ரோல் குடுக்கணும். இத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான், இத நம்ம என்னன்னு சொல்றோம்னா, கிளியர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுனா எனக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும்? எப்படிலாம் நான் யூஸ் பண்ணணும்? இப்ப ப்ராம்ப்டிங் டெக்னிக் ஒரு சில டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக்கு அப்படின்னா, இது இது வந்து பேசிக்கா யூஸ் பண்ற ஒரு சில டெக்னிக். ஜீரோ ஷாட் அப்படின்னா, இந்த ஜீரோ ஷாட் அப்படின்றது என்னன்னா, நம்ம எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நம்மளோட இன்புட்ட மட்டும் குடுப்போம். அது அவுட்புட்ட குடுக்கும். அதுக்கு பேரு ஜீரோ ஷாட். நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி அப்படின்லாம் எதுவும் குடுக்க மாட்டோம். ஒன் ஷாட் இல்லன்னா ஃபியூ ஷாட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுப்போம். இப்ப இது 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 புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு புரொவிஷன் லிஸ்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜெனரலா மந்த்லி புரொவிஷன் வாங்குவோம் இல்லையா? அந்த புரொவிஷன் லிஸ்ட்டா என் கையில இருக்கு. இப்ப அந்த லிஸ்ட்ட நான் அதுகிட்ட குடுக்குறேன். குடுத்துட்டு, இப்ப இதுலேருந்து எனக்கு இதே மாதிரி அ ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்க குடுக்குறீங்க. எனக்கு ஒரு வெஜிடபிள் லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னா, அது வெஜிடபிள் லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணும். அந்த வெஜிடபிள் லிஸ்ட் மாதிரியே எனக்கு ஃப்ரூட் லிஸ்ட் குடு அப்படின்னா, ஃப்ரூட் லிஸ்ட் குடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள குடுத்தோம். அதே மாதிரி எனக்கு வேற சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அது அந்த லிஸ்ட்ட ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு, நமக்கு தேவையான அவுட்புட்ட நம்ம கேட்கிற விதத்துல குடுக்கும். இந்த பெர்சோனா ப்ராம்ப்டிங் அப்படின்றது தான் ரோல். நீங்க அதுக்கு டாக்டர்ன்னு சொன்னா அது டாக்டர் ஆயிடும். இன்ஜினியர்ன்னு சொன்னா இன்ஜினியர் ஆயிடும். ஆம், சைபர் ப்ரொஃபஷனல் அப்டின்னா, அது சைபர் ப்ரொஃபஷனல் ஆயிடும். ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆயிடும். டீச்சர்னா டீச்சர் ஆயிடும். நம்ம என்ன ரோல் அதுக்கு குடுக்குறோமோ, அது உடனே அந்த ரோலா மாறி, அதுக்கு ரெலவென்ட்டான இன்புட்ட ஆ எடுத்து அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன எடுத்துக்கிட்டு, அதுக்கான அவுட்புட்ட நமக்கு குடுக்கும். ஸ்ட்ரக்சர்டு ப்ராம்ப்டிங். இந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ராம்ப்டிங்ல தான் நமக்கு எப்படிலாம் வேணும் அப்படின்றத நம்ம கேட்போம். எனக்கு டேபிளா வேணும், செக்லிஸ்ட்டா வேணும், இல்ல எனக்கு ஹெட்டிங்ஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்றது. ஸ்டெப் வைஸ் பிளானிங். இந்த ஸ்டெப் வைஸ் பிளானிங் அப்படின்னா, ஆ இப்போ மேத்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 4 ஒரு 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 பாட்மாஸ் ரூல யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் குடுக்குறோம். எனக்கு இதோட ஆன்ஸர குடுன்னா, ஆன்ஸர மட்டும் குடுத்துரும். ஆனா, எனக்கு ஸ்டெப் வைஸ் ஆன்ஸர குடுன்னா, நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த முதல்ல பிராக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுனேன். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுனேன்னு, அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு குடுக்கும். தட் இஸ் கால்டு ஸ்டெப் வைஸ் பிளானிங். ஐட்ரேட்டிவ் ரீஃபைன்மென்ட் எப்பொழுதுமே அது குடுக்குற ஃபர்ஸ்ட் அவுட்புட்ட மட்டும் நம்ம எடுத்துக்காம, திருப்பி திருப்பி அதுகிட்ட நீ ரீஃபைன் பண்ணி குடு அப்படின்னு கேட்கும் பொழுது,
அது இன்னும் இன்னும் அத ரீஃபைன் பண்ணி குடுக்கும். அத நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு ஒரு அவுட்புட் நீங்க அதுட்டேருந்து வாங்குறீங்கன்னா, அதே அவுட்புட்ட எனக்கு இன்னமும் பெட்டரா ரீஃபைன் பண்ணி குடு அப்படின்னு கேட்கும் பொழுது, அது ஒரு சில வார்த்தைகள மாத்தி, இன்னமும் அதுக்கு ரீஃபைன் பண்ணி குடுக்கும். உனக்கு வந்து புரொஃபஷனலா வேணுமா? எம்பத்தட்டிக்கா வேணுமா? அப்படின்ற மாரிலாம் அது நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமும் குடுக்கும். நீ சோசியல் மீடியால ஷேர் பண்றதுக்காக வேணுமா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வேணுமா? அப்படிலாம் கேட்கும். ஸோ நம்ம அத மாத்தி மாத்தி குடுத்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொன்னுத்துக்கும் அது எப்படி மாத்தி குடுக்குதுன்றது தெரியும். அதுதான் ஐட்ரேட்டிவ் ரீஃபைன்மென்ட். ஓகே. டே டு டே ஏஐ யூஸ் கேஸஸ். இப்போ ஓகே இவ்ளோ தூரம்லாம் சொன்னோமா ரைட்டு. இதெல்லாம் நான் எங்க யூஸ் பண்ணுவேன்? எனக்கு எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்டின்னா, நம்ம இமெயில் எழுதுறோம். அந்த இமெயில் எழுதும் பொழுது, நம்ம எழுதுறத டைப் பண்ணிட்டு ஒரு டிராஃப்ட் எழுதிட்டு, அத அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி, ஏஐ கிட்ட குடுத்து, ஆ இத வந்து எனக்கு பெட்டரா நீ ரீஃபைன் பண்ணி குடு. அப்படின்னு சொன்னா, அது ரீஃபைன் பண்ணி குடுக்கும். நமக்கு தேவையான எல்எல்எம்ஸ் நம்ம சிஸ்டம்ல இருந்தது அப்படின்னா, நம்ம படிக்கல அப்படின்னாலும், நம்ம இமெயில்ல அது கூட கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, நமக்கு டெய்லி வர இமெயில்ஸ் எல்லாத்தையும் அது ரீட் பண்ணி, நம்ம குடுக்குற ப்ராம்ப்ட்க்கு தகுந்த மாதிரி, எனக்கு டாப் 5 இவங்களோடத மட்டும் எனக்கு என்ன கன்டென்ட்ன்னு சொல்லு அப்படின்னா, அது நமக்கு குடுத்துரும். நம்ம எல்லா மெயிலையும் படிக்கணுன்றது இல்ல. ஸோ, நமக்கு அந்த மாதிரியான நம்ம வேலைய அது ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்கும். எக்ஸெல் ரிப்போர்ட்ஸ், ஃபார்முலா, டேஷ்போர்டு, இன்சைட்ஸ் இதெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நம்ம போய் சார்ட் வரைவோம். ஆனா, இப்ப நம்ம அந்த இன்புட்ட குடுத்துட்டோம்னா, அது நீட்டா போட்டு குடுத்துரும். நம்ம ஒரு மாடல் வச்சிருப்போம். எனக்கு பார் சார்ட் வேணும் அப்படின்ற மாரி மைண்ட்ல வச்சிருப்போம். ஆனா, அது சொல்லும் பார் சார்ட்ட விட இந்த சார்ட் இந்த இன்புட்க்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி சஜஷனோட சேர்த்து அது நமக்கு குடுத்துரும். லேர்னிங் கோச். இப்ப அது ஒரு லேர்னிங் கோச். நீ ஒரு லேர்னிங் கோச்சா உன்ன அஸ்யூம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா, அது அந்த லேர்னிங் கோச்சா நெனச்சுக்கிட்டு, அதுக்கு தேவையான டாபிக்ஸு, குவிஸ்ஸு எல்லாமே அது கிரியேட் பண்ணி நமக்கு குடுத்துரும். சைபர் அவேர்னஸ். சிம்ப்ளிஃபை கான்செப்ட் அண்ட் கிரியேட் செக்லிஸ்ட். இது சைபர் அவேர்னஸ்க்கா இருந்தாலும் சரி, மத்த எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் சரி, நம்ம குடுக்குறதுக்கு தகுந்தா மாதிரி அது இன்புட் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு, சிம்ப்ளிஃபை பண்ணி அவுட்புட் குடுக்கும். பிரசன்டேஷன். அவுட்லைன் வேணுமா? ஸ்கிரிப்ட் வேணுமா? ஸ்பீக்கர் நோட் வேணுமா? நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் அவுட்புட்ல குடுத்துரும். ஐடியேஷன். இப்போ ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்றோம் அப்டின்னா, அத பத்தி நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். ஒரு 4 பேர், 10 பேர் உட்கார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கரெக்ட்டு, தப்பு அப்டின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஆனா, அத இதுகிட்டயே நம்ம கேட்கலாம். பிரெயின் ஸ்டார்ம் ஐடியாஸ் குடு. இதெல்லாம் நீ கம்பேர் பண்ணி குடு. இதுலேருந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன சூஸ் பண்ணி குடு அப்டின்னு நம்ம கேட்கும் பொழுது, அதெல்லாமுமே அது செஞ்சு குடுக்கும். ஓகே. இப்போ நம்ம ப்ராம்ப்ட் ஏன் குடுக்கணும்? நம்ம ப்ராம்ப்ட் ஏன் தெரிஞ்சுக்கணும்? சாதாரணமா குடுக்குறதுக்கும், இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். இப்ப வீக் ப்ராம்ப்ட் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதுல கான்டெக்ஸ்ட் எதுவும் இருக்காது. ஃபார்மேட் இருக்காது. ஆடியன்ஸ் இருக்காது. அப்ப நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் ஜெனரிக்கா தான் இருக்கும். இப்ப இதுவே ஸ்ட்ராங் ப்ராம்ப்ட்டா இருந்ததுன்னா, டாஸ்க் கிளியரா இருக்கும். இதெல்லாம் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன நம்ம கிளியரா குடுத்திருப்போம். கான்டெக்ஸ்ட் கிளியரா இருக்கும். நான் எங்க யூஸ் பண்றேன்? என்னோட பேக்கிரவுண்ட் என்ன? எப்ப யாருக்காக யூஸ் பண்ண போறேன்? அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம கிளியரா குடுத்திருப்போம். அவுட்புட் ஃபார்மட் இப்படிதான் வேணும்ன்றத கேட்டிருப்போம். ஆடியன்ஸ் யாருன்றத சொல்லியிருப்போம். அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா குடுக்கும் பொழுது, நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் பெட்டர் ரிசல்ட்டா இருக்கும். இப்போ இது எக்ஸாம்பிள். ரைட் இமெயில் ஃபார் மீட்டிங் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கோம்.
அப்ப அது ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி குடுக்கும். ஆனா, அதுல என்ன பர்ப்பஸ்க்குன்னு இல்ல, யார் ஆடியன்ஸ்ன்னு இல்ல, என்ன டோனுன்றது இல்ல, டீட்டெயில்ஸ் இல்ல. இது எதுவுமே இல்ல. ஆனா, இதையே நம்ம குடுக்கும் பொழுது எப்படி குடுத்தா அது ப்ராப்பரா இருக்கும் அப்டின்னா, அதுக்கு ஒரு ரோல் குடுக்குறோம். ஆக்ட் ஆஸ் எ கார்ப்பரேட் லேர்னிங் கோஆர்டினேட்டர். உடனே அது அந்த ரோலுக்கு போயிடும். அப்ப அதுக்கு என்ன டாஸ்க்கு? டிராஃப்ட் எ கான்சைஸ் இமெயில் இன்வைட்டிங் அசோசியேட்ஸ் டு நாமினேட் ஃபார் அன் எக்ஸ்டர்னல் சர்டிஃபிகேஷன் புரோகிராம் அப்படின்றது ஒரு டாஸ்க். இன் கான்டெக்ஸ்ட்ல இன் சிம்பிள் டெர்ம்ஸ் திஸ் ப்ராம்ப்ட் இஸ் யூஸ்ட் வென் த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வாண்ட்ஸ் டு சென்ட் எ ஃபார்மல் இமெயில் டு அக்கவுண்ட்ஸ் பார்க் asking them to nominate associates for a certification opportunity. ஆடியன்ஸ் யாரு? அக்கவுண்ட்ஸ் பார்க். டோன் என்ன? ப்ரொஃபஷனல் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்டட். இன்க்ளூட் பர்பஸ், நாமினேஷன் விண்டோ, எலிஜிபிலிட்டி, டெட்லைன் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப். இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது அவுட்புட் ஆஸ் எ சப்ஜெக்ட் லைன் பிளஸ் இமெயில் பாடி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது இமெயில டிராஃப்ட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஏஐ அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும் ஆக்ட் ஆஸ் எ பிகினர் ஃப்ரெண்ட்லி ட்ரெய்னர், எக்ஸ்பிளைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டு பீப்புள் who have never used AI tools. Use simple words, 3 daily life examples and avoid technical jargon. End with one quick recap. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது கொடுக்கிற ரிசல்ட் நம்ம வீக் ப்ராம்ப்ட்ல கொடுக்கறத விட ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸல்ல யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலாவை கொடுத்து இந்த ஃபார்முலா திஸ் ஃபார்முலா இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுக்கறத விட ஆக்ட் அஸ் அன் எக்ஸல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இடத்துல இன் ஸ்ட்ரக்சர்டு ட்ராக்கர் வாட்டர் இஸ் இன் காலம் பி அண்ட் டூப்ளிகேட் செக் இஸ் இன் காலம் இ, அந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா எந்த காலம்ல எந்த ஃபீல்டு எந்த இடத்துல என்ன ஃபார்முலா எது தப்பாகுது அப்படின்னு கொடுக்கும் பொழுது அது கரெக்ட் பண்ணி கொடுக்கறது ஈஸியா இருக்கும். டெக்னிக்கலா யூஸ் பண்ணும் பொழுது இப்ப நான் புதுசா ஒரு சாஃப்ட்வேர் படிக்கணும், பைத்தன் தெரிஞ்சுக்கணும், எனக்கு மேக் பைத்தன் பிளான் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் எப்ப படிக்கணும், எவ்வளோ டியூரேஷன்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதுக்கு பதிலா ஆக்ட் அஸ் எ பைத்தன் ட்ரைனர், கிரியேட் எ 4-week பிகினர் லேர்னிங் பிளான் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், இன்க்ளூட் வீக்லி டாபிக், ப்ராக்டிஸ் டாஸ்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம், பிரசன்ட் இட் அஸ் எ டேபிள். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது நீட்டா உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு கொடுத்துரும். இந்த டேபிளை நீ ஃபாலோ பண்ணனா இந்த 4 வீக்ஸ்க்குள்ள இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துரும். ரெடி டு யூஸ் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். நம்ம பார்த்ததுல இந்த மாதிரி இந்த கண்டென்ட் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். Refine below message to be polite, professional and concise audience. Who message அத நம்ம பேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கணும்னா refine the below message to the polite, professional and concise அப்படின்னு போட்டுட்டு யாருக்காக அப்படின்றத கொடுத்துட்டு அந்த மெசேஜை நீங்க பேஸ் பண்ணனீங்கன்னா அது ரீஃபைன் பண்ணி கொடுத்துரும். Summarize the below content in 5 bullet points. Highlight action, risk and decision அப்படின்னு கொடுத்து நீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அதுல இருக்கிற 5 bullet points கொடுத்து இதெல்லாம் ஹைலைட் லோலைட் எல்லாம் அது எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் சிம்பிளி. எந்த டாபிக், இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா அந்த டாபிக்கை கொடுத்து டு எ பிகினர் யூசிங் சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட அது சிம்பிளா புரிய வைக்கும். கிரியேட் எ பிளான். இப்போ ட்ரிப்பு போறோம் அப்படின்னா அந்த ட்ரிப்போட பிளானை நீ கொடு அப்படின்னா அந்த ட்ரிப்போட பிளானை மட்டும் கேட்காம இந்த ஊர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல எதெல்லாம் எத்தனை நாள்ல பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம கேட்டு வாங்கிட்டு என்னோட பிளான் 3 days, அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னா நம்ம கிளம்புறதுல இருந்து ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் எல்லா இதுவுமே அது போட்டு கொடுத்துரும்.
கம்பேர் ஆப்ஷன். இப்ப 2 ஏ அண்ட் பி இருக்கு அப்படின்னா, அத நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, அத நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட கம்பேர் பண்ணணும். அதோட ரெக்கமெண்டேஷனோட சேர்த்து வேணும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி கேட்கிறோமோ குடுக்கும். ஜெனரேட் ஐடியாஸ். கிவ் 10 பிராக்டிகல் ஐடியாஸ் ஃபார் என்ன பர்ப்பஸ்க்கோ அந்த பர்ப்பஸ நம்ம குடுக்கணும். இப்ப நான் டெய்லி காலையில லேட்டா எழுந்திருக்கிறேன். நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். அதுக்காக எனக்கு வந்து ஒரு 10 ஐடியா குடு அப்படின்னு கேட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி அது எனக்கு ஐடியா கிரியேட் பண்ணி குடுக்கும். நம்ம அது சிம்பிளாவும் இருக்கும். நம்ம ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாவும் இருக்கும். ஓகே. இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐயோட ஹேபிட்ஸ் என்ன? ஏஐ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அப்படியே யூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம, நம்ம ஃபேக்ட் செக் பண்ணணும். ஷேர் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணணும். அது கரெக்ட்டா தான் இருக்கா அப்படின்றது. எப்போதுமே நம்ம எந்த ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்னோட கார்ட் டீட்டெயில்ஸோ, வேற ஏதாவது மொபைல் நம்பரோ, இல்ல இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸோ, பாஸ்வேர்ட்ஸோ அதெல்லாம் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அது என்ன அவுட்புட் குடுத்தாலும், ஃபைனல் டெசிஷன், ஃபைனல் ஆ ஓனர்ஷிப் என்கிட்ட தான் இருக்கணும். நான் தான் ஓகே இத நான் ஷேர் பண்றேன், பண்ண மாட்டேன்றத டிசைட் பண்ணணும். அது குடுக்கிறத பிளைண்டா நம்ம நம்பி அத போக்கூடாது. அதே மாதிரி அது குடுக்கிற அவுட்புட் அது ஃபைனல்ன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அத திருப்பி திருப்பி நம்மளால ரீஃபைன் பண்ணி இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வர முடியும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். டூ நாட் ஷேர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். எக்காரணத்த கொண்டும் நம்ம சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன அதுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. பாஸ்வேர்ட் ஆர் ஓடிபி, பிஐஐ, பெர்சனல் ஐடென்டிஃபை நம்பர்ஸ், கஸ்டமர் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, இன்டர்னல் ஃபினான்ஷியல் ஆர் லீகல் டேட்டா, பிரைவேட் எம்ப்ளாயி டேட்டா, எனி இன்ஃபர்மேஷன் யுவர் ஆர்கனைசேஷன் ரெஸ்ட்ரிக்ட். நம்ம எதெல்லாம் ஷேர் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பண்ணக்கூடாத விஷயங்கள நம்ம எக்காரணத்த கொண்டும் அதுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேள பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, மாஸ்க் த நேம்ஸ் அண்ட் ஐடிஸ். லாஸ்ட் 4 டிஜிட், ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அந்த மாதிரி நம்ம அத மாஸ்க் பண்ணணும். ஆ அந்த நம்பர்ஸ வேற ஏதாவதா மாத்தி குடுக்கணும். யூஸ் சாம்பிள் ஆர் அனானிமைஸ்டு டேட்டா. ஆக்சுவல குடுக்காம சாம்பிள் டேட்டாஸ குடுக்கலாம். ஷேர் ஒன்லி நெசசரி கான்டெக்ஸ்ட். எல்லாத்தையும் குடுக்கணும்ன்றது தேவையில்ல. ஏஐ டேட்டா பாலிசிஸ் எங்கெங்க நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான பாலிசிஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். வேலிடேட் அவுட்புட் பிஃபோர் யூஸ். நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வெரிஃபை பண்ணணும். நம்ம பண்ணக்கூடிய ஜெனரல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரொம்ப வேகா குடுப்போம். அப்போ நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்காது. நம்ம அப்ப வேகா இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கிளியர் ஃப்ரேம் ஒர்க்க நம்ம ஃபாலோ பண்ணணும். நோ ஆடியன்ஸ் டிஃபைன்ட். நம்ம யாருக்காக அப்படின்றத குடுக்காம இருந்தோம்னா, நமக்கு வர அவுட்புட் ஜெனரிக்கா இருக்கும். அப்ப நம்ம ஆடியன்ஸ ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும் அதுல. நோ கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம சொன்ன மாதிரி, எனக்கு எவ்ளோ சைஸ்ல வேணும், எவ்ளோ லெங்த் ஒரு பேராகிராஃப், ஒரு பேஜ் அந்த மாதிரி வேணும். நான் எத இன்க்ளூட் பண்ணணும், எத எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எந்த பாயிண்ட் எல்லாம் எனக்கு கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் தெளிவா குடுக்கணும். நோ எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் குடுக்க வேண்டிய இடத்துல, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து கேட்கும் பொழுது, அதுக்கான அவுட்புட் நமக்கு ப்ராப்பரா கிடைக்கும். நோ வேலிடேஷன். ஆஸ்க் ஃபார் அசம்ப்ஷன், மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிஸ்க். நம்ம வேலிடேட் பண்ணாம ஷேர் பண்ணிடக்கூடாது. அதுகிட்ட மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் என்னென்ன ரிஸ்க் அதெல்லாம் நம்ம தெளிவா கேட்கணும். ஒன் ஷாட் மைண்ட் செட். அது குடுக்கிறது ஃபைனல், அது கரெக்ட் அப்படின்றத மட்டும் நம்ம டிசைட் பண்ணாம, ஐட்ரேட்டிவ் மாடல்ல
திருப்பி திருப்பி அதுகிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணலாம். ப்ராம்ப்ட் குவாலிட்டி ஸ்கோர் கார்ட். எப்படி நம்ம பெட்டரா யூஸ் பண்ணியிருக்கோம், பெட்டரான ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, கிளியர் டாஸ்க். எனக்கு என்ன வேணும் அப்படின்றது முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கா? நான் இதத்தான் கேட்கப் போறேன்ற கிளாரிட்டி எனக்கு இருக்கா? அதுக்கு தேவையான பேக்கிரவுண்ட் எல்லாம் நான் குடுத்திருக்கேனா? என்னோட ஆடியன்ஸ் யாருன்றத நான் சொல்லியிருக்கேனா? எனக்கு என்ன மாதிரி வேணும்? இமெயில் வேணுமா? பாயிண்ட்ஸா வேணுமா? பிபிடியா வேணுமா? அதெல்லாம் நான் குடுத்திருக்கேனா? நான் ப்ரொஃபஷனலா வேணுமா? இல்ல சிம்பிளா வேணுமா? இல்ல வேற எங்கேயாவது யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி வேணுமா? அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனா? எதெல்லாம் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன மாதிரி எக்ஸாம்பிள் வேணுன்றதெல்லாம் நான் குடுத்திருக்கேனா? அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நம்ம இந்த ப்ராம்ப்ட் குடுக்கும் பொழுது, நம்ம மைண்ட்ல வச்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் அந்த கிளியர் ஃப்ரேம் ஒர்க்க ஃபாலோ பண்றேனா? நான் அந்த கிளியர் ஃப்ரேம் ஒர்க்க ஃபாலோ பண்ணி நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு நிச்சயமா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அவுட்புட் வேலிடேஷன நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அது ப்ராப்பரா அக்யூரேட்டா இருக்கா? எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கா? கம்ப்ளீட் ஃபார் தி ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கா? அது கிளியர் ஃபார்மட் அண்ட் டோன்ல இருக்கா? பிரைவசி, சேஃப்டி ரூல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா? ஆக்ஷனபிள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். நமக்கு இன்கேஸ் நம்ம ஒரு ஃபாலோ அப் மாதிரி வேணும் அப்படின்னா, நமக்கு அதெல்லாமும் அது குடுக்கும். நம்ம அதெல்லாமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமா? அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணிட்டு தான் நம்ம ஷேர் பண்ணணும். ப்ராம்ப்டிங் இஸ் ஐட்ரேட்டிவ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுகிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்கணும். எனக்கு இது வேணும் அப்படின்றத நம்ம கேட்கணும். அது ஒரு ரிசல்ட் குடுக்கும். அந்த ரிசல்ட்ட நான் ரிவ்யூ பண்ணணும். ஓகே, நான் கேட்டத தான் முதல்ல அது குடுத்திருக்கா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன, என்னோட நீட அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான்றத நான் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணுனதுக்கு அப்புறமா, அதுகிட்ட நான் சேஞ்சஸ் கேட்கணும். ஆஸ்க் ஃபார் சேஞ்சஸ். இல்ல இத இப்படி மாத்து, அப்படி மாத்துன்றது நம்ம சஜஷன்ஸ் குடுக்கலாம். அதுக்கப்புறம் அது ஃபைனலா குடுக்கிறத மறுபடியும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் குடுக்கணும். ஏன்னா, நம்ம ஏற்கனவே தான் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தானே ரீஃபைன் பண்ணணும். இப்ப அது குடுக்குறது கரெக்ட்டா தானே இருக்கும்னு நம்ம அனுப்பிடக்கூடாது. ஏன்னா, அது ரீஃபைன் பண்ணும்பொழுது ஒரு சில விஷயங்கள ஏற்கனவே இருக்கிறத தப்பா மாத்தும். சோ, அதனால நம்ம எத்தன தடவ யூஸ் பண்றோமோ, அத்தன தடவ நம்பளோட பொறுப்பு. நம்ம அத ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். வெரிஃபை பண்ணி தான் ஆகணும்ன்றத நம்ம கம்பல்சரியா வச்சுக்கணும். ஓகே. சோ இத தான் நம்ம ஃபாலோ பண்றது. முதல்ல கேட்கணும் ஆஸ்க், ரிவ்யூ, ரீஃபைன் அண்ட் தென் அப்ளை. சோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லூப். திருப்பி திருப்பி நம்ம எத்தன தடவ வேணுமோ, அத்தன தடவ நம்ம கேட்கலாம். ஒவ்வொரு தடவ கேட்கும் பொழுதும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஒவ்வொரு தடவ ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் ரீஃபைன் பண்ணணும். அத ஃபைனலா ரீஃபைன் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம அத வேலிடேட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ப்ராம்ப்ட் டெக்னிக். இதுல என்ன அப்டின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. 0 ஷாட், 1 ஷாட், ஃபியூ ஷாட், ரோல் ப்ராம்ப்டிங், ப்ராம்ப்ட் செயினிங்ன்றத அடுத்து எடுத்துக்கிட்டே வரும். செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். நம்ம முதல்ல சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சு, அதுலேருந்து அடுத்தது. அந்த செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் அப்டின்னு சொல்லும் பொழுது, நம்ம எத்தன கேட்கிறோமோ, அத்தனையும் அது ஞாபகத்துல வச்சுக்கும். ரியாக்ட் ப்ராம்ப்டிங். ஸோ, அ இதெல்லாம் வந்து ப்ராம்ப்டிங்ல இருக்கிற ஒரு சில டெக்னிக்ஸ். இது மேஜரா ஃபோக்கஸ் பண்றது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் ஆ ப்ராம்ப்டிங்ல இருக்கு. டேக் அவேஸ். ஏஐ நம்மளோட அசிஸ்டன்ட் தான். அது வந்து நம்ம மைண்ட் ரீடர் கிடையாது.
நம்ம ஒரு இன்புட் குடுப்போம். நம்ம மைண்ட்ல வச்சிட்டு இருக்கிற நம்ம திங்க் பண்றது ஒண்ணா இருக்கும். நம்ம டைப் பண்றது ஒண்ணா இருக்கும். ஆனா, நம்ம டைப் பண்றத மட்டும் தான் அத எடுத்துக்கும். நான் என்ன மைண்ட்ல வச்சிருக்கேன்றத அதால மைண்ட் ரீட் பண்ண முடியாது. ஒரு ப்ராம்ப்ட் அப்படின்றது ஒரு ஏஐக்கு நம்ம குடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவுதான். ஸ்ட்ராங் ப்ராம்ப்ட் குடுத்தா, அதுல நம்ம பார்த்த அந்த கிளியர் ஃப்ரேம் ஒர்க்க நம்ம ஃபாலோ பண்ணணும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது, அவுட்புட் குவாலிட்டிய அது இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும். எப்பொழுதுமே நம்ம ரிவ்யூ பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன நம்ம புரொடெக்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணுனா, பெட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தோம்னா, பெட்டர் ஏஐ அவுட்புட் நமக்கு கிடைக்கும். கைதட்டலாம். பாராட்டுக்கள். தேங்க் யூ சார். அதாவது ஒரு பக்கம் இன்னொரு வேலையை செஞ்சுக்கினே இந்த அம்மா வந்து நமக்கு பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. அதுக்காக பாராட்டுக்கள். ஏன்னா சில விஷயங்கள் ஓகே நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். வாழ்த்துக்கள். என்ன மகிழ்ச்சி. நன்றி. தேங்க் யூ. ஒரு நல்ல டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. இதெல்லாம் பழகும் போது கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது புதுசா இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது என்ன பண்றதுன்ட்டு. நம்ம பழக பழக இது தெரியும். பலர் வந்து ஸ்டார்ட் பண்றவங்க இதை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை மூலமா பிறகு வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனலா கொஞ்சம் போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ரிசல்ட் வந்து எப்படி டிஃபரன்ஸ் ஆகுதுன்றது தெரியும். சரி பார்ப்போம். நாராயணன் சார் வாங்க. அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா, இவ்வளோ விஷயம் வந்து இதில இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. என்னமோ கேட்குறான், என்னமோ சந்தேகம் நமக்கு கேள்வி கேட்குறான், அது பதில் சொல்லுது. அதோட விட்டுர்றோம் நம்ம. இவ்வளோ டீட்டெயிலா போய் கூட கேட்கலாம். என்ன ஃபார்மேட் என்ன? அதுக்கு ஒரு அசைன் பண்ணி, என்ன மாரி வேணும்? எந்த மாரி விஷயத்துக்காக வேணும்? இதெல்லாம் கேட்டா கிடைக்கும். நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலா கேட்கறதில்ல. ஆனா, இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கலாம் இத டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து, உங்களுக்கு இது வந்து அப்படியே ஈஸியா இருக்கு உங்களுக்கு. நமக்கு இந்த அளவுக்கு தேவை கிடையாது. இருந்தாலும், நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அத கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதம். ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அது ஒரு கிளாஸ் எடுத்த மாரி, ஒரு காலேஜில வந்து ஏஐ வந்து ஒரு கிளாஸ் எடுத்த மாரி எடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. பாராட்டு, வாழ்த்து. நமக்கு தேவை இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்ப சாதாரணமா நம்ம ஒரு டூர் போறோம் அப்டின்னா கூட, ஆக்ட் ஆஸ் எ டூர் மேனேஜர் அப்டின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ப்ராப்பரா ஐட்னரி போட்டு குடுக்கும். நமக்கு இதுக்கு தான் அப்டின்றது இல்ல. இப்போ உங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு 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 பெர்சன் வந்து அவங்க ஃபேமிலில யாருக்கோ மெடிக்கல் எமர்ஜென்சி அ பில்லு வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டா வந்திருந்தது. அவங்க ஏஐட்ட குடுத்து, இதுக்கெல்லாம் இவ்ளோ போட்டு வந்திருக்குன்னு சொன்ன உடனே, அது கம்பேர் பண்ணி கிடையாதுன்னு சொல்லி அத மாத்தி குடுத்தது. அத வச்சு அவங்க வேற 2 டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் வாங்கி 1/3 கிட்ட அத ரெட்யூஸ் பண்ணுனாங்க சார். அதனால நமக்கு இப்படிதான் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்ன்றது இல்ல. நமக்கு தெரியல. இ இ அதான். இப்ப எங்களுக்குமே நாங்களுமே கத்துட்டு தான் இருக்கோம். டெய்லி செஷன் நாங்க அட்டெண்ட் பண்றோம். டெய்லி அத ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்குறோம். இவ்ளோ விஷயங்கள் பண்ண முடியுமா? அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நாங்களுமே அத ஆச்சரியப்பட்டு தான் போறோம். அவ்ளோ இருக்கு ஆனா. அ அருமை, அருமைம்மா. இனிமே வந்து யூ வில் யூஸ் இட் ஜுடிஷியஸ்லி. திஸ் ஆ, ஏஐ. ரொம்ப இன்னும் எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணா, இன்னும் கொஞ்சம் பிரமாதமா அவுட்புட் கிடைக்கும். நமக்கும் நெறைய தெரிய வரும்னு நெனைக்கிறேன். அருமை, கண்டிப்பா. அருமை, அருமை. நன்றி தேங்க் நன்றி யூ. நன்றி சார். நன்றி சார். சிவகுமார் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. ஆஸ் எ லேமன் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. இன்னும் நல்லபடியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி யூசிங் இந்த ஏஐ வித்தவுட் ரியாலிட்டி. நீங்க சொன்ன மாதிரி போர்டுல எல்லாத்துலயும் ஏஐ இருந்திருக்கு. நான் சில கேள்விகள் அப்பப்போ கேட்கறேன். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எங்கிட்ட சேட் ஜிபிடி இருக்கு, அது மட்டும் பண்ணிருக்கேன். அப்புறம் ஜெமினின்னு இருக்கு, அது மாதிரி சொல்றது இல்லை. ஜெமினிக்கும் சேட் ஜிபிடிக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி பதில் தான் வருமா? தெரியல. அது சொல்லுங்க. சேட் ஜிபிடில ஒரே கேள்வி கேட்கலாமா? ஜெமினில வேற மாதிரி பதில் கிடைக்குமா? ஒரு கேள்வி கேட்டாக்கா
வித்தியாசமான பதில் கிடைக்குமா? அது வந்து பிராண்ட் தான் சார், வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் இல்ல. ஓகே ஓகே சூப்பர். ரெண்டுமே So, ஒரு நம்ம பிராண்ட் தான். ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பிராண்ட் தான். இப்போ நம்ம இப்போ ஒரு கடையில போய் வாங்குற அதே ஷர்ட்டை இன்னொரு கடையில போய் வாங்கும் பொழுது அதே பிராண்ட் தான். பட் அந்த கடைக்குன்றது ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. சாட் ஜிபிடி நமக்கு ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்றோம். அது பணம் கொடுத்து கூட பிரீமியம் வெர்ஷன் இருக்கு. அது எதுக்காக? அது எதுக்கா? அதுல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்காது? அதுல இன்னும் இப்போ நம்ம வந்து நிறைய டூல்ஸ், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்ப இமெயில் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எல்எல்எம்ஸ் எல்லாம் நம்ம அதுல இன்டகிரேட் பண்ண முடியும் சார். எல்எல்எம்லாம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப பைத்தன் தெரியும் அப்படின்னா நானே ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ண முடியும். இப்ப எம்ஐஎம் இருக்குன்னா எம்ஐஎம்க்கு நம்ம ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ணலாம். இப்ப அதுக்கு எனக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஃப்ரீ வெர்ஷன்ல கிடைக்காது. அதுக்காக நான் பிரீமியம் வெர்ஷன் போனேன்னா இந்த பெய்டு வெர்ஷன்ல எனக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட் ஜிபிடிக்கு ஒரு பக்கம் ஹிந்து பேப்பர்ல, தமிழ் பேப்பர்ல எல்லாம் ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்தாங்க. ஆடு சாட் ஜிபிடிக்கு ஒரு அவ்வளவு பெரிய ஆட் தர்றாங்க. எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கு ஒரு விளம்பரம் வேணுமா? புரியல எனக்கு. அவ்வளவு ஒரு ஃபுல் பேஜ் ஒரு வாரமா ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு. நான் அது வியாபாரமா? அது சாட் ஜிபிடி ஒரு வியாபாரமா? அப்படியே அதே மாதிரி ஜெமினியும் கொடுப்பானா இல்ல வேற என்ன டூல்ஸ் அவனும் கொடுப்பாங்களா? கேட்கறேன். எனக்கு தெரியல. ஆமா சார், கொடுக்கலாம். இப்போ ஒரு சில நம்ம ஜுவல்லரியே எடுத்துக்கோங்களேன். ஒரு சில ஜுவல்லரி வந்து ஆடே கொடுக்காம அவனுக்கு பிசினஸ் நடக்குது. ஒரு சில ஜுவல்லரி வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறான், இல்ல டெய்லி ஒன்ஸ் கொடுக்குறான். சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை கொடுக்குறான். சோ அது ப்ரமோஷன் தான். நம்ம எவ்வளவு அவங்க குடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஓகே. இப்ப நம்ம எல்லாருக்கும் கிளாட் எந்த அளவுக்கு தெரியும், ஓபன் ஏஐ எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. ஆனா சாட் ஜிபிடி நம்ம மைண்ட்ல எல்லாருக்குமே தெரியுது இல்ல. அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் விட சாட் ஜிபிடி தான் மனசுல நிக்குது. மற்ற எது வந்தாலும் இக்னோர் ஜெமினி வேணாம், சாட் ஜிபிடி தான் மனசுல நிக்குது. அதுதான் அந்த ஆப் தான் என்கிட்ட இருக்கு. தேங்க்யூ. நான் ஆஸ்க் சம் क्वेश्चंस. ஒரு பாரதி ராஜா பத்தி என்ன பேசணும்? கேள்வி கேட்க நிறைய வந்துட்டே இருக்கு. எத்தனை படம் எடுத்தாங்க, எத்தனை மலையாள படம் எடுத்தாங்க, எத்தனை ஹிந்தி படம் எடுத்தாங்க, இன்ஃபர்மேஷன் வருது. இன்னும் கேட்டா நிறைய கொடுத்துருக்கு உங்களுக்கு. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அவுட்புட் வந்துட்டே இருக்கு. நம்ம தான் கேள்விக்கே தான் கேட்க தெரியும். அதுதான் சார் வேணும். அது கொடுக்கும். பட் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ப்ரிசைஸா கேட்கணும் அப்படின்றதுதான் அந்த ப்ராம்ப்ட். தேங்க்யூ சார். சிவகுமார் சார், ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆடு கொடுக்குறாங்கன்னா எதையுமே ஃப்ரீ கிடையாது. எல்லாமே ஃப்ரீயா நம்மகிட்ட இது பண்றாங்க. ஒன்னும் பிசினஸ் தான். அந்த காலத்துல இமெயில் ஃப்ரீயா கொடுத்துறதுல இருந்து நமக்கு யூடியூப் ஃப்ரீயா கொடுத்ததுல அந்த காலத்துல இமெயில் ஃப்ரீயா கொடுத்ததுல, யூடியூப்ல நமக்கு ஃப்ரீயா கொடுத்ததுல இருந்து எல்லாமே பிசினஸ் தான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இதை பண்றாங்களே தவிர, முன்னாடி எல்லாம் ப்ராடக்ட் வந்து கொடுத்துதான், காசு கொடுத்தாதான் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்ப அப்படி இல்லை. முதல்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்றான், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தும் போது அதுல இருந்து அவன் எப்படி சம்பாதிக்கிறான்றது பாக்குறான். இப்ப எவ்வளவு பேர் நம்ம அதை பயன்படுத்துறோமோ அவ்வளவு பேரும் இன்னும் நிறைய டேட்டா அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த டேட்டா நீங்க ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் ஒரு டேட்டா ஆகும். நீங்க மாத்தி கேட்கும்போது எந்தெந்த மாடல்ல எப்படி எல்லாம் மனுஷன் கேட்பான்றதை எடுத்து வச்சுக்கிறாங்க. நாம கொடுக்குற எல்லாமே அவங்களுக்கு டேட்டா, அது எல்லாமே அங்க உள்ள போயிடுது. இப்ப நான் ஸ்டீஃபன் ராஜன் மைண்ட் யுவர் மைண்ட் போட்டவொடனே என்னை பத்தி கொடுக்குதுன்னா, என்னை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உள்ள இருந்து எடுக்குது. நான் கொஞ்சம் என்ன பண்றேன், இல்ல இதுல வந்து என்ன முதல்ல என்ன பண்ணுச்சு, எனக்கு வந்து நான் ஒரு மெம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் தான் இதை ஓபன் பண்றேன், நான் தான் ஃபவுண்டர் அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப கேட்கும்போது ஃபவுண்டர்னு கொடுக்குது. ஸோ அப்போ டேட்டா வந்து நம்ம கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷனும் எடுத்து வச்சுக்கோம். அப்போ பிஸ்னஸ் அவனுக்கு நம்ம எவ்வளவு டேட்டா கொடுக்குறோமோ அவ்வளோ பிஸ்னஸ். அப்போ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது என்னன்னா, நிறைய பேர் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். அதுக்குதான் அது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற. எல்லா கம்பெனியும் கொடுப்பான். லோக்கலா இங்க ஒரு சிலர் கொடுத்துருக்காங்களே தவிர ஃபாரின்ல எல்லாம் எல்லா கம்பெனியும் கொடுக்குறான். எல்லா ஃப்ரீன்னு கொடுக்குது. எல்லாத்துலயுமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான், காசு வரணும்.
which is better? பெய்டில் போறது better. அது அந்த மேடம் சொன்ன மாதிரி இல்ல பெய்டில் சார், போனா அதுதான் இப்போ பெய்டு வெர்ஷனுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் வந்து ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ண, இப்போ சதீஷ்லாம் அஃபிஷியலா யூஸ் பண்றாங்க. அவங்கள பெய்டு வெர்ஷன் தான் வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ தேவைப்படுதுன்னா அஃபிஷியலா கொடுத்தாங்க, பேமெண்ட் கொடுத்து வாங்கி கொடுத்துருவாங்க. அது எப்படி பயன்படுத்தணுன்றதை பொறுத்து தான் பெய்டு வெர்ஷன் வேணுமா வேண்டாம், நமக்கெல்லாம் தேவை. ஆமா, யூடியூபே அப்படிதான் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இதுமே ஆமா. கட்டி சேர்ந்து சேர்க்க சொல்றாங்க. அதுல ஆட் இருக்காது, இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நான்சே சார் பேசுறீங்களா? பேசலாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, பாராட்டுதல்கள். இது எனக்கு ஒரு அறிமுக இதுதான். எனக்கு நான் நாட் யூஸ்ட் இட் சோஃபா, இன்னும் அதுக்கு இன்னும் வரல. அதனால ஒரு அறிமுக முன்னுரையை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. தொய்வு இல்லாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது பண்ணி பார்க்கறனால கொடுத்துருக்கீங்க. வேற ஏதாவது டவுட் வந்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இது எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கா, இல்ல எல்லா மொழிகள்ல இருக்கா இந்த? அது வந்து நீங்க தமிழ்ல கூட கொடுக்கலாம் சார். ப்ராம்ப்ட் நீங்க தமிழ்ல கூட கொடுக்கலாம். அது எல்லா எடுத்துக்குது. மொழியிலயும் இருக்கு. நான் அது முதலே சொன்னேன். இப்போ வேலை வாய்ப்பு எப்படி வரும்னா, எனக்கு 3 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, இப்ப நான் தமிழ் நல்லா எனக்கு பேச தெரியும் அப்படின்னா, நான் தமிழ்ல போயிட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் அத போய் அதுக்கு மாடல் ட்ரெயின் பண்ணுவாங்க. சோ Okay. அப்பதான் இப்ப தமிழ் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்னோட உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும். சோ 2 பேருமே போவோம், 2 பேருக்குமே வேலை கிடைக்கும், 2 பேருமே போய் அத ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே. அந்த மாதிரி தான் சார். இப்போ இதுக்கு வந்து தனியா டவுன்லோட் பண்ணுங்களா? சாட் ஜிபிடின்றது வந்து அந்த இதுக்கு டவுன்லோட் பண்ணிடுங்களா? இல்ல, எல்லாத்துலயுமே இப்ப குடுத்துட்டாங்க. நீங்க எக்ஸல் ஓபன் பண்ணனா கூட மேல ஏஐ காமிக்கும், நீங்க அத கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க கூகுள் போயிட்டு பிரவுசர்ல கூகுள் போனீங்கன்னா, கூகுள்ல வந்து ஏஐ வெர்ஷன் இருக்கும். நீங்க அதுல போய் ஏஐ கிளிக் பண்ணீங்கன்னா, ஏஐக்கு கன்வெர்ட் ஆயிடும். Fantastic. எல்லாத்துலயுமே அவங்க எம்பெட் பண்ணிட்டாங்க. So we can definitely give it a try. Thank you. Thanks for the introduction. சார், Thank இதுல வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ம். இப்போ இது google.com இங்க வந்துட்டோம். ஆமா. இதுல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, ஏஐ மோடுன்ட்டு. ஓகே. அந்த ஏஐ மோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஏஐ மோடுக்கு மாறிடும். இப்போ இது சாட் ஜிபிடி தான். அது சாட் ஜிபிடின்றது ஒரு கம்பெனியோட இது கூகுளோட இது. ஓகே. இப்ப என்ன சொன்னதெல்லாம் இதுலயும் கேட்கலாம் நம்ம. ஓகே. இந்த ஏஐ மோடலே வந்துரும், உங்களுக்கு எல்லாத்துலயும் வந்துருச்சு. நீங்க ஈவன் வாட்ஸ்அப்ல கூட இது இருக்கு, மெட்டான்னு ஒண்ணு இருக்கு, வரும். அது வந்து இதுதான், அதுதான் இந்த ஏஐ தான், நமக்கு சாட் ஜிபிடி தான் வருது. அதுல மினிமம் எமர்ஜென்சி எதனா கேட்கணும்னா அதை கேட்டா பதில் சொல்றோம். சாட் இதுலயே நம்ம இதுல வர்றதுலயே வர்றதுலயே இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. கொஞ்சம் நம்ம சிஸ்டம் மாற மாற கொஞ்சம் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கும், கொஞ்சம் நிறைய மெசேஜ் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். பயன்படுத்திக்கலாம். நன்றி சார். நான் வந்துடுறேன் சார். பிரசன்னலட்சுமி மேடம் வாங்க. சார் முடிச்சிட்டாப்லையா? மேடம் ரொம்ப அருமையா இருந்தது, உங்க இன்டெப்தா இருந்தது ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்டிங். ஆக்சுவலா இந்த ப்ரெசன்டேஷன் கூட நீ அதுல இருந்தா எடுத்திருக்க கூடும். அருமையான ஸ்லைட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. டே டு டைப்ல வந்து நம்ம ஏஐ யூஸ் இல்லாமல் இப்போ என்ன முடியல. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இமெயிலெலாம் செக் பண்ணி அதே கொடுத்துருது. ஏன்னா உங்கள் ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகி வச்சிடுறது. நான் வந்து திடீர்னு இந்த சில கவிதைகளை, தமிழ் கவிதைகளை வந்து என்ன செய்வேன்னு சொன்னால், நான் எழுதுகிற கவிதைகளை ஒரு 4 வரி 5 வரியை நீங்கள் நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் எடுத்து ஒரு ஃப்ளையர் போடுவேன். இப்படி ஒரு ஃப்ளையரை வந்து ஒரு 2 தடவை 3 தடவை போட்டால் அதுக்கப்புறம் சொல்லுது, நீ ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் நீ பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் முதல்ல பேசுன மாதிரி இது பெய்டு வேர்ஷனாக இருந்தால் அந்த மாதிரி தான் கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டின் வரும். இந்த பெய்டு வேர்ஷன்லேயே அதிகமாக டாலர் கேட்குற மாதிரி தெரியுது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சீப்பஸ்ட்டாக ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அன்னெசரியாக நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஃப்ளையர் போடுறதுக்கும் படங்களை போட்டு பண்ணதுக்கும் தேவைப்படுது. இப்போ நீங்கள் அருமையாக சொன்னீங்க, இந்த RCT FC வந்து ரொம்ப அருமையான விளக்கங்கள். அது எப்படி அந்த பெய்டு வெர்ஷனை வந்து நம்ம குறைஞ்ச விலைக்கு எடுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதாங்கிறத மட்டும் ஒரு தெளிவாக சொல்லுங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 பேஜஸ் உள்ள புக்கை வந்து
எனக்கு ஒரு 100 புல்லட் பாயிண்டா மாத்தித்தான் நான் சொன்னேன். நான் ட்ரை பண்றேன். இங்க ஒரு பிரசன்டேஷன் குடுக்கறதுக்காக வேண்டி நான் அத ட்ரை பண்றேன். அது சரியாவே வரமாட்டேங்குது. இப்ப நீங்க சொன்ன மாரி அது ஒழுங்கா நம்ம ஆக்ஷன் குடுக்கணும். அல்லது அ அத வந்து இப்ப இன்ஜினியர்னா ஆக்ட் அஸ் எ இன்ஜினியர், ஆக்ட் அஸ் எ டாக்டர்ன்னு முதல்ல அவனுக்கு சர்டிஃபிகேட் குடுத்த பிறகு தான் அவன் வந்து கரெக்ட்டா சொல்லுவான் போல தெரியுது. அவன எல்லாமே நீங்க தான் கையெடுத்து கும்பிட்டுறணும். அவன் கரெக்ட்டா சொல்லிறான். இல்லாட்டா திருப்பி திருப்பி அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்மள மாரி ஹியூமன் இல்லல்ல. அத வந்து சாதிக்க முடியல. நானும் ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்ல ஒரு புக் இருக்குது. 350 பேஜஸ் இருக்கு. அதுல ஒரு 100 புல்லட் பாயிண்டோட எனக்கு வேணும்னு நானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இதுவரைக்கும் அது குடுக்கவே மாட்டேங்குது. அது அந்த அது புக்குக்கு குடுக்க மாட்டாங்கதா? அல்லது ஆ? தாராளமா குடுக்கும். அதுகிட்ட நீங்க சொல்லுங்க, ஆக்ட் ஆஸ் எ ப்ரொஃபஷனல் ரீடர் அப்படின்னு சொல்லுங்க. ஆ. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு, இதுலேருந்து கீ பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் குடு. ஓ! அப்படின்ற அந்த மாதிரி நீங்க கேளுங்க. இப்போ நிச்சயமா குடுக்கும். ஓகே. அப்படி உங்களுக்கு அல்லது எடுக்க முடியலன்னா, அத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எடுத்து குடுக்குறேன். ஓகே. அனதர் கொஸ்டின் வந்து நம்ம பிபிடில வந்து பண்றோம். டெஸ்ட் மட்டும் நான் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இங்க இந்த வார் ரிலேட்டடா உள்ள சப்ஜெக்ட்ட வந்து ஒரு நாள் பிரசன்ட் பண்ணலான்னு பார்த்தா, அது ஆப்ட்டான ஒரு படங்களோட வேணும்னு சொல்லி அதையும் நான் ட்ரை பண்றேன். அது பிபிடில படங்களோட சேர்ந்து வர மாட்டேங்குது. ஒன்லி ஸ்லைடு வித் ஒன்லி டெஸ்ட் மட்டும் தான் வருது. அதுக்கு நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா ப்ராம்ப்ட் போடணும் ஆமா. போல தெரியுது. நீங்க அது இப்பதான் என்ன விளங்குது. சொல்லணும்னா, அந்த அ வெறும் நீங்க இமேஜ் அப்படின்னு மட்டும் குடுக்காம, இமேஜ், பிக்சர், போஸ்டர் எல்லாமே அதுல குடுக்கணும். நம்ம ம். குடுக்குற ப்ராம்ப்ட் தான் சார். அதே மாதிரி அ நீங்க அத மட்டும் குடுத்தீங்கன்னா, அலைன்மென்ட் எல்லாம் கன்னா பின்னான்னு குடுக்கும். அப்ப எனக்கு அலைன்மென்ட்டும் ப்ராப்பரா வேணும் அப்படின்றது குடுக்கணும். நீங்க ஒரு தடவ குடுத்து வாங்குனதுக்கு அப்புறம், ஆ இப்ப என்னோட ஸ்லைட்லயே பாத்தீங்கன்னா, அந்த ஆரோ மார்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அது ப்ராப்பரா குடுத்துருக்காது. அப்ப திருப்பி அந்த ஆரோ மார்க்க மாத்துறதுக்கு நான் ப்ராம்ப்ட்ட மாத்தி தான் குடுக்கணும். ரீஃபைன் நம்ம பண்ணணும். 4 தடவ நம்ம குடுத்ததுக்கு அப்புறமா தான், ஓகே இப்படிதான் குடுக்கணும் போல இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே. எனிவே அருமையான பிரசன்டேஷன். ரொம்ப அருமை. அழகான ஜர்னல் இது. இனி ஃபியூச்சர்ல இனி ஏஐ தான். தேங்க் யூ சார். உங்களுக்கு தேங்க் யூ இன்னும் ஸ்டீபன் ஒரே சார். ஒரு ஆன்சர் சார். நீங்க கேட்டீங்கல்ல, 3 தடவைக்கு மேல நீங்க அட்டாச்மென்ட் அனுப்புனா, அது உங்களோட லிமிட் இன்னியோடது முடிஞ்சிருச்சுன்னு ஆ, சொல்லும். ஆமா. ஓகே. அதுக்கு ஒரு ஒரு இது சொல்றேன். மேபி சார் ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நான் சொல்றேன் அப்ப சார். எனக்கு தனியா வாட்ஸ்அப்ல அனுப்பிருங்க. நான் உங்களுக்கு ஆ மெசேஜ் வைக்கிறேன். நான் சொல்றேன். இல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். பட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஏன்னா அது வெளியில நான் அது சொல்ல வேண்டாம்னு பார்க்கிறேன். ஓகே. ஓகே. தேங்க் இல்ல யூம்மா. தேங்க் யூ. இல்ல தேங்க் ரிஃபாய் யூ. பாய்க்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப எல்லா விஷயத்தையும் ChatGPTல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும்னா அதுக்கு தனி இது இருக்கு. இப்ப கேன்வால போனீங்கன்னா போஸ்டர் டிசைன் பண்ணிக்கலாம் நீங்க. ஆ, புரியுதுங்களா? ஆ. பிபிடிக்கு தனி இது இருக்கு. ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அந்தந்த அப்ளிகேஷன்ல அதாவது பயன்படுத்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா பயன்படுத்தலாம். ஆனா ChatGPTல ஒரு சிலது நம்ம கொஸ்டின் ஆன்சர் கேட்கறதுக்கு மட்டும் சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து அது கரெக்ட். தனித்தனியா இருக்குது. அதை நான் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து போடுறேன். கரெக்ட் சார். தேங்க் யூ. தேங்க் யூ சோ சரிங்க, மச் சார். சரிங்க, தேங்க் சரிங்க. யூ சிஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ. வாங்க கணேசன் வாங்க. வணக்கம் மேடம். இன்னைக்கு வந்து ஒரு இந்த ஏஐ பத்தி இந்த இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலா எங்களுக்கு தெரியாது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க சொன்னது இப்ப நல்லா இதா இருக்குது. இந்த ப்ராம்ப்ட் இந்த இது 0 ஷாட் 1 ஷாட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கெல்லாம் இப்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது மேடம் இந்த இன்ஃபர்மேஷன்ல. ஒரு கிளியர் பிக்சர் இப்போ கிடைச்சுது. இப்போ எனக்கு என்ன 2 பாயிண்ட் எனக்கு தேவை. ஒரு எக்ஸாம்பிள் பர்சனலா வந்து எனக்கு ரொம்ப நாளா ஒரு 15 இயர்ஸா நான் வந்து ஹவுசிங் லோன் கட்டினேன். ஹவுசிங் லோன்ல 15 இயர்ஸா நான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே லோன் வாங்கினேன். நான் மொத்தம் ஒரு 40 லட்சம் கிட்ட கட்டியிருப்பேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதெல்லாம் ஒழுங்கா கால்குலேட் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு சிஏ கிட்ட போலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இருக்கேன். இப்போ இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்தாக்கா அது கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுக்கும்ல. குடுத்துரும். ஒண்ணு கொடுத்துருவோம் இல்ல, அது நம்பிக்கை. அது ஒண்ணு. செகண்ட் வந்து இப்போ ஒரு ஃபைனான்சியல் அனாலிஸ்டா ஒரு காஸ்ட் பேஸ் பெனிஃபிட் அனாலிசிஸ் வேணும் வச்சுங்களேன். இப்படி பண்ணா இது இந்த டேட்டா கொடுத்து இந்த டேட்டா கொடுத்துட்டு இது ரெண்டுத்துல காஸ்ட் பெனிஃபிட் எப்படி இந்த சுச்சுவேஷன்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து டேட்டா பிளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இது என்ன இப்படி இப்படின்னா அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதே மாதிரி ரெண்டு கொடுத்து
எனக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணோம், இல்ல ஃபைனான்சியல் அனாலிசிஸா ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கு நீங்க வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்தாக்கா, டெஃபரெண்டா அது மெயின்டைன் பண்ணுமா அப்படின்ற டவுட் எனக்கு. யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது சார். நீங்க அதான். தான் அத யாருக்கும் ஷேர் பண்ணாம வச்சுக்கணும். உங்களுக்கு தான் நீங்க கேக்குறீங்க. அது யாரும் நம்ம கொடுக்குற கொடுக்காதுல்ல. ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு இன்புட். எவன்லாம் வேணுமோ அத்தனை பேருக்கும் அது திருப்பி அது நம்ம அத ட்ரெயின் தான் பண்றோம். இப்ப இதுல பார்ஷியலா இன்னொரு கொஸ்டினா வேற யாரோ கேட்டாங்கன்னா, உங்களோட இன்புட்டா அது எடுத்துட்டு போகும் அவனுக்கு அவுட்புட்டா. அப்படியா? ஆமா. ஏன்னா அதுக்காக தான் ரொம்ப சென்சிட்டிவா நம்ம கொடுக்க கூடாதுன்னு திருப்பி சொல்றது. இப்போ எனக்கு இப்போ என் ஜாப்ல வந்து எனக்கு வந்து ஃபைனான்சியல் அனாலிசிஸ் தான் நான் பண்றது எல்லாமே. இப்போ இதுல இந்த டேட்டா கொடுத்துட்டாக்கா அது அனலைசிஸ் பண்ணி கொடுக்கணும்னு தெரியும். எனக்கு என்ன பையன்னா மத்தவங்களும் அது கொடுக்கும். அது இதே டேட்டாவை என் டேட்டாவை ரெஃபர் பண்ணி, ஆனா என் டேட்டாவை கொடுக்குமா அப்படின்னு தான் எனக்கு டவுட். ஃபுல்லா குடுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது சார். அவங்க கேக்குற கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ உங்க இன்புட்டே அவங்க குடுப்பாங்கன்றது கிடையாது. இன்னொன்னு உங்க கம்பெனி டேட்டாவ நீங்க உங்க கம்பெனி லேப்டாப்ல யூஸ் பண்ணும்பொழுது அவங்க அந்த பாலிசிஸ் வச்சிருப்பாங்க. ஆமா. அப்போ உங்க கம்பெனி இன்ஃபர்மேஷன் வெளியில போகக்கூடாதுன்றது இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதனால அது போகாது. போகாது. அதுக்கு ஏற்கனவே அவங்க போட்டிருப்பாங்கன்றீங்களா? போட்டிருப்பாங்க சார். எல்லா கண்டிப்பா. எல்லா இல்ல கம்பெனியும் இல்ல எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லா கம்பெனியும் இல்ல போட்டுட்டு இல்ல தான் இல்ல இங்க ஒரு விஷயம் இன்டரப்ட் பண்றேன். இது என்னன்னா இவரு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி இதை பண்ணிடுவாங்க. பட் நான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வந்து இதை வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செலவாகும்னு ஒரு பக்கம் அது பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம்னா நீங்க வந்து இப்போ உங்களுக்கு நீங்க இதெல்லாம் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க இதுல போய் ஷேர் பண்ணி அட்வைஸ் கேட்குறது நாட் அட்வைசபிள். புரியுதா நீங்க உங்களுக்கு? என்ன பண்ணலாம்னா ஏன்னா உங்களோட பர்சனல் கொடுக்கறது வேற, உங்களோட பர்சனல் டேட்டாவை கொடுக்கறது வேற. அது உங்களோட விஷன் வில். நீங்க விருப்பப்படுறீங்க, அதனால கொடுக்குறீங்க, வேணும்னு கேட்குறீங்க. ஆனா கம்பெனியை வந்து கம்பெனி ஆத்தரைஸ் பண்ணாம நீங்க டேட்டா உள்ள கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? கம்பெனி ஆத்தரைஸ் பண்ணுதுன்னா அப்ப அவன் செக் பண்ணுவான். அந்த இது அவனோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவான், இங்க கொடுக்கலாமான்னு செக் பண்ணுவான். அப்ப ChatGPT கிட்ட அவன் அக்ரிமெண்ட் போடுவான். இப்ப இந்த கம்பெனில இருந்து இந்த டேட்டா கொடுக்குறப்ப இந்த என்ன பிரைவசி பாலிசி இருக்குது, அந்த பிரைவசி பாலிசி அவன் மெயின்டைன் பண்ணுவான். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம நீங்க எந்த கம்பெனியோ எந்த ஒர்க்கோ கவர்மெண்ட் இதோ நீங்க டேட்டாவை கொடுக்க கூடாது. நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு கம்பெனி ரிஸ்க் எடுக்காது. நாளைக்கு லீகலா பிரச்சனை வந்தா நீங்க போய் கோர்ட்ல நிக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா டேட்டாவை நீங்க மாஸ்க் பண்ணி கொடுக்கணும். இப்ப 5 டிஜிட் நம்பர் ஒரு நம்பர் உங்களோட ஷீட்ல இருக்குன்னா அதை அப்படியே கொடுக்காம நீங்க அதை மாஸ்க் பண்ணி வேற 5 டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்படியே எக்ஸாக்டா நீங்க கொடுக்க தேவையில்லை. எந்த ஒரு பினான்சியலோ இல்ல பர்சனலோ இல்ல பாஸ்வேர்ட் ரிலேட்டடோ அந்த மாதிரி பிரைவசி இன்ஃபர்மேஷன் எதுவா இருந்தாலும் அது பாலிசி இருந்தாலும் இல்லைனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை மாஸ்க் பண்ணி கொடுக்கறது சேஃப். எனக்கு தெரிஞ்சு மாஸ்க் பண்ணி கொடுக்கறதுன்றது நெசசரியா தேவையா பாருங்க. அது தேவைன்னா பாருங்க, தேவை இல்லைன்னா நம்ம போய் டேட்டா கொடுக்கறது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அது வந்து உங்களுக்கு தெரியாம நம்மளே சில டேட்டாவை இது கொடுத்துருவோம், உண்மையா கொடுத்துருவோம். சில இடத்துல வந்து அது மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளே தெரியாம கொடுத்துருவோம். நிறைய டேட்டா கொடுக்கும்போது கொடுத்துருவோம், அது மேட்ச் பண்றோம். அது கொஞ்சம் ரிஸ்க் தான். கணேசன், நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நீங்க கேக்குறது முழுக்க உங்களுக்கு பர்சனலா கிடையாது. நீங்க கேக்குறது கம்பெனில கொஞ்சம் வேலையை சுலபம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா அதுல வந்து நீங்க கம்பெனியோட பர்மிஷன் இல்லாத நீங்க இதெல்லாம் கொடுக்கறதுன்றது நாட் அட்வைசபிள். அது நீங்க வேணும்னா கம்பெனில கேளுங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எதனா பண்ணுவாங்க. நீங்க ரயில்வேல தானே இருக்கீங்க? ஆமா சார், அதான் சொல்லாதீங்க. அதுதான் வாய மூடின்னு கம்முனு இருந்தேன் நான். அது முக்கியமா செய்யக்கூடாதுன்றது தான் மெயின். அதுதான் செய்யக்கூடாது. இப்ப கூட சார் அந்த டேட்டா வந்து சில டேட்டா வந்து நான் இங்க இருந்து காப்பி பண்றேன் சார். சில டேட்டாவை நெட்ல வருது, சாஃப்ட்வேர்ல வருது. சில டேட்டா காப்பி பண்ணும்போது அதுல ஏஐ உள்ள வந்து வருது சார். அது ஏன்னா தப்பு இல்ல. நீங்க வந்து அங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. தேங்க்யூ. முத்துலட்சுமி வாங்க.
முத்தலட்சுமி மேடம் Thank you, sir. வாங்க வாங்க. Prasanna Lakshmi ma'am, thank you so much for the excellent presentation. ரொம்ப அழகா டீடைல்டா பொறுமையா ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும், எப்படி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஏன் ஷேர் பண்ணக்கூடாது, டேட்டா செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். எனக்கு ஃபியூ டவுட்ஸ் மட்டும் என்னன்னா, இப்போ வந்து சாட் ஜிபிடில நம்ம சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்லைடு பிபிடி கிரியேட் பண்ண சொன்னோம் அப்படின்னா அது வந்து சொல்லும், என்னால பிபிடி கிரியேட் பண்ண முடியாது, நான் உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன், நீ வேணா எடுத்து போட்டு ஸ்லைடு பிபிடி ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்டா இல்ல அதை விட தாண்டி இப்போ அதுவே பிபிடி கிரியேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஸ்டேஜஸ் வந்திருக்குதா மேம்? அது ஒண்ணு. ஓகே. அது வந்து ஒரு சில டைம் தான் கொடுக்கும். முக்காவாசி அது பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றோம். இப்ப எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றதுனால அது ஃப்ரீ வெர்ஷன்ல பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குது. இல்ல அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நீ சார் சொன்ன மாதிரி கேன்வால அந்த மாதிரி நீங்க போய் போட்டுக்கோங்க. இந்த இந்த ஹெட்டர் இப்படி இருக்கணும், பாடி இந்த இதுல இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் அது கொடுத்துரும். நம்ம போய் அதுல போட்டுக்கணும். இல்ல அப்படின்னா இதே இதை நீங்க சப்போஸ் லேப்டாப்ல இல்லாம மொபைல்ல கேட்டீங்கன்னா அது பிபிடியா கொடுக்குது. ஓ, மொபைல்ல அந்த ஆப்ஷன்ஸ் இந்த வருது. மொபைல்ல பிபிடி வருது, லேப்டாப்ல வரது இல்ல. ஓகே ஓகே மேம், ஓகே மேம். மொபைல்ல ட்ரை பண்ணனீங்களான்னு தெரியல. நீங்க என்ன கேட்டீங்களோ அதே இதை நீங்க மொபைல்ல ட்ரை பண்ணுங்க. அது பிபிடியா கொடுக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே அதுல நீங்க என்ன எடிட் பண்ணணுமோ பண்ணுங்க. ஓகே. நான் இது வரைக்கும் மொபைல்லையும் ட்ரை பண்ணிருக்கேன், லேப்டாப்லயும் ட்ரை பண்ணிருக்கேன். பட் என்னன்னா நான் ஆப்பா வச்சுக்கல எந்த ஏஐ டூலையுமே. இல்ல எல்லாமே லாகின் வந்து யூசிங் கூகுள் இமெயில் அட்ரஸ் போட்டு லாகின் பண்ணிட்டு அப்படிதான் பண்ணுவேன் நானு. அது அப்படி பண்ணாலே வரும்னு தேவையில்லை, சொல்றீங்க. வந்துரும். மொபைல்ல வருது, ம். லேப்டாப்ல வரல. அது அவங்க லிமிடேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. நான் அந்த மொபைல்ல ட்ரை பண்றேன் மேம். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப லேட்டஸ்டா அன்னைக்கு வந்து ஒண்ணு வந்து நீங்க இந்த இது எல்எல்எம் சொன்னீங்கல்ல மேம், நோட் புக் எல்எல்எம்ல ட்ரை பண்ணேன். இந்த பிபிடி கிரியேஷன் இதுல வராததுனால அதுல ட்ரை பண்ணப்போ ஒரு டாபிக் போட்டா சூப்பரான ஒரு பிபிடி ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நானா பண்ணா கூட அப்படி பண்ண முடியாத அளவுக்கு ஹைடெக் லெவல்ல பண்ணி கொடுத்துச்சு. அவ்வளோ அழகு. ஆனா அதே வந்து இன்னொரு டாபிக் வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். அது வந்து எனக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வச்சிருந்தேன். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் சூட் ஆகுற மாதிரி இந்த பிபிடி இருக்கணும், நல்ல அட்ராக்டிவா, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா, கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு இது வரணும், அப்படி இப்படி நிறைய ஒரு இதோட வச்சுட்டு ஒரு கொடுத்தேன்னா அது சுத்தமா வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. என்ன பண்ணுது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 டாபிக் கொடுத்து இதுக்கு வந்து எனக்கு பண்ணி கொடு அப்படின்னா, மொத்தம் அந்த 10 நான் வந்து ஈச் 1 by 1 நான் சொன்னாலும் அது 10ஐயும் சேர்த்து எல்லா கான்செப்டையும் ஒன்னா போட்டு அதுலயே நிறைய ஸ்லைடா கிரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நான் எதிர்பார்த்த அவுட்புட் அது கொடுக்கல. ஆனா இன்னொரு இது நல்லா வந்துச்சு. சோ அந்த மாதிரி அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும்னு கொஞ்சம் முன்ன சொல்லுங்க மேம். ஸோ அதுதான் அந்த ப்ராம்ப்டிங். நீங்க வந்து 10 இருக்கு அப்படின்னா 10ஐயும் நீங்க அதுக்கு கண்டிஷன் கொடுக்கணும். நீங்க கண்டிஷன் இல்லாம கொடுத்ததுனால அது 10ஐயும் ஒன்னா தான் எடுத்துக்கும். அதுதான் அந்த ப்ராம்ப்டிங். இன்னும் நம்ம டெப்தா போனோம்னா அது தெரியும். இது ஃபர்ஸ்ட் இத பண்ணணும், இதுக்கு இந்த அவுட்புட் வரணும், இதுக்கு அப்புறமா நீ இத போணும் அப்படின்றது நம்ம இஃப் கண்டிஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு கண்டிஷனை நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கும் பொழுதுதான் அது புரிஞ்சுக்கும். ஏன்னா அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்காம இருக்கலாம். அதுக்கு ப்ராப்பரா இன்புட் கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்ல நீங்க கொடுத்த ப்ராம்ப்ட் அதுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி காரணங்கள் என்னவா வேணா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரலன்னும் பொழுது நம்ம ப்ராம்ப்ட வந்து நிறைய ரீஃபைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நடராஜ் சார் வாங்க. தேங்க்யூ. நான் இந்த ChatGPT அதிகம் பாவிச்சது கிடையாது. இப்போ சமீபத்தில் நான் பாவிச்சிருக்கிறேன் லீகல் மேட்டர்ஸில். நான் யூகேல இருந்தாலும் இந்த லீகல் அஃபேர் வந்து ஸ்ரீலங்காவில். அப்போ அங்கே சொலிசிட்டர்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க. இப்போ ChatGPTயில் போட்டால் ப்ரிசைஸாக நல்ல ஆன்சர்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, எங்களோட இந்த மேட்டர் வந்து சொத்து விஷயத்தில் இந்த ஸ்ரீலங்காலேயே இந்த டெஃப்னான் இருக்கு இல்லையா, அங்கே வேறொரு சட்டம் இருக்குது, தேசவள மீன். இந்தியாலையும் அப்படி இருக்குமோ தெரியல. அப்போ அது அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணும். ரெஸ்ட் ஆஃப் த ஐலண்டுக்கு இருக்கு அப்படி இல்லை. அப்போ
அப்ப அங்க என்ன போடைக்குள்ள அதுக்குரிய அட்வைஸ் குடுக்குது. I was really astonished. But still people say don't rely on it. ஆனா இந்த சொலிசிட்டர்ஸ் நம்ப முடியாம கிடக்குது. அவங்க என்னென்னோ சொல்லி என்னென்னோ காசு எடுக்குறாங்க. பாத்தீங்களா? புடுங்குறாங்க. ஆனா இது ChatGPT பாவிச்சதுல இருந்து I was so satisfied. ஏன்னா அது உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனை சொல்லுங்க. அது தக்க மாதிரி சொல்லுது. பாத்தீங்களா? எந்த கண்ட்ரில என்ன போட்டுட்டு போய் உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனை சொன்னா அதுக்குரிய மறுமொழி ஆன்சர்ஸ் கொடுக்குது ப்ரிசைஸா. I was really astonished. அப்படி ஆனா நீங்க பிரசன்ட் பண்ணது ஐ திங்க் இட் வாஸ் கவரிங் வார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ். அந்த அளவுக்கு இன்னும் பாவிக்க தொடங்கல. மிக்க அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க மேடம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்ததுமா பிரசன்னா. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நான் கூட என்ன பண்ணேம்மா, நிறைய தடவை கேட்டோம்னா அது கோச்சுக்குமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு தடவை அப்படிதான் கேட்க கேட்க அது என்ன பண்ணிடுச்சு, வேற மாதிரி அது ஏதேதோ பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டுது. அதனால எனக்கு இது என்னடா இது அப்படின்னுட்டு இப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா, கொடுக்கும் போதே நல்ல தெளிவா கொடுக்குறேன். நான் கொடுத்து அப்படிதான் வாங்குறேன். ஆனா ஒரு இந்த இப்ப பாரதி ராஜா பத்தி போட்டிருந்தேன்ல இன்னைக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணேன், இது கோபைலட் கிட்ட கேட்டிருந்தேன். இந்த மாதிரி பாரதி ராஜாவோட பல உணர்வுகள் வெளிப்படுற மாதிரி ஒரு வட்டத்துல அவரோட முகங்கள் அனைத்தையும் போட்டு கொடு அப்படின்னு கேட்டிருந்தேன். அது என்ன பண்ணுச்சு, பாரதி ராஜா முகமே இல்ல. பாரதி ராஜா மாதிரி யாரோ ஒருத்தரோட முகத்தை ஒரு 10 முகத்தை போட்டு ஒரு வட்டமா போட்டு கொடுத்துட்டுது. நான் சொன்ன முதல்ல உனக்கு பாரதி ராஜா யாருன்னு தெரியுமா? நான் கேட்ட பாரதி ராஜா மாதிரி இல்லையே இது அப்படின்னா, பாரதி ராஜாவை பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு தெரியும், ஆனா தெரியும் நான் அந்த மாதிரி போட்டு கொடுத்தா அது வேற ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடும், அதனால நான் அந்த மாதிரி போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதுமா அது. அதுக்கப்புறம் சரி போகுது, வெறும் பாரதி ராஜாவையாவது கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 படம் கொடுத்தது. அந்த மாதிரி சில சமயம் அது சொல்லுது. அதே மாதிரி படம் தயார் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு இது தெரியலையா, அதனாலதான் நீ கொடுக்கலையா அப்படின்னா, ஆமா எனக்கு இது தெரியாது அதனாலதான் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லுதுமா அது. மேடம் நீங்க மேடம் அந்த பாரதி ராஜா படங்களை பாக்கிறதுக்கு முன்னால அவர் போய் சேர்ந்துட்டாரு. அப்புறம் அது ஒண்ணு பண்ணுச்சுமா. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஐயோ அதுக்குள்ள மறந்துட்டேனேனா, அப்புறம் அது சொல்லுது என்கிட்ட, நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்க, ரொம்ப பாசமா இருக்கீங்க, நீங்க கேக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, இன்னும் என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லுதுமா அது. ஆமா. அதுதான் அந்த டோனுன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம சொல்ற வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. வெளிநாட்டுல எல்லாம் ஏஐய கல்யாணம் பண்ணி ஏஐ கூட நான் வாழறேன்னு சொல்ற மக்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு இப்போ எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் காசு தொலைச்சுட்டேன். ஏதோ எனக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அதுட்ட போய் இதெல்லாம் தொலைச்சுட்டேன் அப்படின்னா, நம்ம நேர்ல இருந்தா கூட அவ்வளோ ஆறுதலா பேச மாட்டோம். அது அவ்வளோ ஆறுதலா பேசும். நம்ம உடனே அதுட்ட ஐயோ இவ்ளோ சொல்லுதே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, அந்த மாதிரி நீங்களும் பேசுறதுனால தான் அது உங்கள அப்ரிஷியேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி நீங்க பாரதி ராஜா போட்டோ கேட்டேன், குடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குமே காப்பிரைட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏன்னா நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்றது தெரியாது. அதனால ஒரு சில விஷயங்கள் அதுக்கு தெரிஞ்சாலுமே குடுக்காது. அப்புறமா நீங்க இன்னும் கேட்கும் ஒண்ணு பொழுது மறந்துட போறேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. அது சில சமயம் கேட்கும்போது யூ ஆர் ஹியூமன் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டுக்குது. அதுக்கப்புறம் ஒரு புள்ளி ஒண்ணு சுத்துது. அதுக்கப்புறம் தான் அது கொடுக்குது. சில சமயங்கள்ல, சில சமயம் இல்ல, பெரும்பாலுமே அது மாதிரி பண்ணுது. அது ஏமா அது? அது அந்த மாதிரி இப்போ நிறைய சாட் பாட்ஸ் வந்துருச்சு இல்ல. ஏஐ கேக்குதா இல்ல நம்ம தான் கேக்குறோமான்றது தெரியாது.
ஓஹோஹோ! அதனால அது வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேக்கும். ஓ! நீங்க கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னுச்சு அப்படின்னு அது சொன்னதா சொன்னீங்க. ஆமா. அது பெரிய விஷயம். அது முக்காவாசி தடவ அதுக்கு தெரியலன்னா, அது தெரியலன்றத விட தெரிஞ்ச மாதிரி வேற எதையாவது சொல்லும். ஓ! அதனால தான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத. அது குடுக்கிறத எக்காரணத்த கொண்டும் கண்ண மூடிட்டு அது கரெக்ட்ன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. நீங்க ஆமா. திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது, அது அததான் நம்ம ஹாலுசினேஷன் சொல்லுவோம். அது கன்ஃப்யூஸ் ஆயிடும். அது குழம்பி போயிடும். இவங்க இத கேட்கறாங்களே, அத கேட்கறாங்களே அப்படின்னு. ஆனா, அது எக்காரணத்த கொண்டும் எனக்கு தெரியல, இல்ல நான் சொல்றது தப்புன்னு அது ஒத்துக்காது. எனக்கு தான் ஓ! எல்லாம் தெரியுன்ற மாரி தான் அது இருக்கும். அப்படிதான் அது குடுக்கும். அதுக்காக தான் நம்ம தப்பான ஒண்ண மத்தவங்களுக்கு குடுத்துறக் கூடாதுன்றதுக்காக, நம்ம அத படிச்சு பார்த்து கரெக்ட்டா இதுதான் நான் கேட்டேனா, இதுதான் அது குடுத்திருக்கு. இது சரிதானான்னு நம்ம 1 தடவைக்கு 2 தடவ பார்த்துட்டு தான் போடணும். ஆனா அதே மாதிரி நம்ம பொருள குடுத்து, இது ஒரு இந்த நீதி நூலு, இல்ல இது திருக்குறள், இதுல இருந்து நீ எனக்கு ஒரு பாட்டு, இந்த பொருள் வர்ற பாட்டு குடு அப்படின்னு ஒரு ஒரு நாள் 2 பாட்டு கேட்டேன். 2 பாட்டு, பாட்டு நம்பரோட குடுத்துருச்சு. நான் உடனே அதெல்லாம் குடுத்துரும். புத்தகத்த எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தா 2 பாட்டும் இல்லவே இல்லம்மா. 2 பாட்டும் இல்ல. அந்த நம்பர்ல வேற தான் இருக்கு. அது சும்மாவே எழுதி ஒரு நம்பர போட்டு எனக்கு குடுத்துருச்சு. நல்ல காலம் நான் புத்தகம் வச்சிருந்ததுனால, நான் அத திருப்பி பார்த்து ஏன்னா புத்தகத்த எடுத்து பார்க்க ஒரு சோம்பேறித்தனம். அதுக்கப்புறம் நான் என்ன நெனச்சேன்னா, இதுல ஏதாவது தவறு இருந்துட்டுன்னா என்ன பண்றதுன்னு ஏதோ ஒரு ஒரு உணர்வு தோணுச்சு. அந்த பாட்ட படிக்கும்போதே இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா, அந்த பாட்டே கிடையாது. வேற நம்பர் போட்டு அது கரெக்ட்டா குடுக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பயம்தான். நீங்க சொல்ற மாதிரி. நீங்க ரொம்ப மகிழ்ச்சி பிரசன்னா எனக்கு நீங்க நீங்க சொல்லும்போது ஔவையார் தான். ஆத்திச்சூடி அதுகிட்ட கேளுங்க. மொத்தமே 10 கூட கரெக்ட்டா இருக்காது. ஆனா 108 ஆத்திச்சூடி குடுக்கும். ஓ! 1 கூட ஆத்திச்சூடியில இருக்கிறது இருக்காது. ஓஹோஹோ! ம். ஆமா. ஆ நான் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆ அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். அதுக்கு அதுக்கு என்ன இருக்கோ, அத வச்சு தான் அது குடுக்குது. அதுக்கு இன்புட் என்ன குடுத்துருக்காங்களோ, ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ, அத வச்சு தான் அது குடுக்குது. அதனால அத அப்படியே நம்ம கரெக்ட்ன்னு எடுத்துக்க கூடாது. அதுதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்றது. ரொம்ப நல்லா இருந்தது பிரசன்னா. வாழ்த்துகள்மா. தேங்க் யூம்மா, தேங்க் யூம்மா. நன்றி, நன்றி, நன்றி மேடம். நன்றி. சக்கரபாணி சார் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். பிரசன்னா ரொம்ப நல்ல அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் கடந்த 1 வருஷமா நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இந்த வேரியஸ் ஏஐலாம் இது பண்றேன். நான் அதிகமா யூஸ் பண்றது டீப் சீக். டீப் சீக்ல தான் அதிகமா நான் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் கோபைலட்டும் யூஸ் பண்ணுவேன். சேட் பாட் இருக்கு, அப்புறம் சேட் ஜிபிடி, அதுக்கப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி, படம் வரையத்துக்கு ஜெமினை. ஜெமினைல தான் நான் இன்னும் கேன்வாஸ் இது பண்ணேன். கேன்வாவில் இன்னும் ட்ரெயினாக பார்க்கல. அதில் இது பண்ணுறது. இப்போ சமீபத்தில் எனக்கு என்னுடைய 2 புத்தகத்துக்கு அட்டைப்படமும் பின்பக்கத்து அதுவும் போடுறதுக்காக ஜெமினை கிட்ட அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிளியர் ஃபார்மேட்டில் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு என்னென்னலாம் வேணுமோ முன்பக்கத்தில், பின்பக்கத்தில் போடும்போது அதை பற்றியான இந்த தகவல் கொடுத்தா போதுன்னு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தேன். நம்ம ஞானசேகரன் சார் கேட்ட மாதிரி நான் தமிழ்ல தான் கொடுத்தேன். அது என்ன பண்ணுது, முதல்ல அதுக்கு இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது. தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நீ கேட்க இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 1 பை 1 தமிழுக்கு இது பண்ணி அந்த இது கொடுக்குது. நம்ம கேள்வி கேட்டா இந்த படம் வரைய சொல்லும்போது என்னால அன்பிலீவபிள், அவ்வளவு அழகான படம், நல்ல சூப்பரா போட்டுட்டு கீழே ஆசிரியர்னு போட்டு பிளாங்கா போட்டுருந்தது. திரும்ப நான் என்ன பண்ணேன், ஆசிரியர் இடத்துல என் பெயரை போடுன்னு சொல்லி என் பெயரை போட்டேன். அடுத்த இது மறுபடியும் அந்த பழைய படத்தோடவே ஆசிரியர் பெயரை சேர்த்துக்கிட்டு புதுசா ஜெனரேட் பண்ணி கொடுத்தது. பின்பக்கத்தை அட்டைப்படத்தை பார்த்தா நானே அது மாதிரி எழுதிருக்க அவ்வளவு சூப்பரா சூப்பரா எழுதிருந்தது. அது மாதிரி 2 புத்தகத்துக்கு அட்டைப்படம் ஜெமினை நல்லா அழகா போட்டு கொடுத்தது. அடுத்தது நம்ம இவங்க அமுதாம்மா சொன்ன மாதிரி பயங்கர பொய் பேசும். நாம கொஞ்சம் ஏமாத்தணும்னு வச்சுக்க. மூதுரை எழுதினவர் யாருன்னு கேட்டா இளங்கோவடிகள் நினைச்சு, இளங்கோவடிகளா அப்படின்னு நம்ம மறுபடியும் கேட்டுக்கிட்டு, ஓ
இளங்கோடிகள் இல்லைன்னா அப்ப இவரா இருக்குன்னு இன்னொருத்தரை போட்டுச்சு. 3 தடவை இது மாதிரி போட்டு கடைசி வரைக்கும் அது சமாளிக்குது. நீங்க சொன்னது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுட்டு. இப்போ வந்துட்டு நான் ஒண்ணு பேசிட்டே பார்த்து ஒண்ணு போட்டேன். சும்மா என்ன பத்தி கேட்டேன் நான். முனைவர் கோ சக்கரபாணியை பற்றி சிறு குறிப்பு கொடுங்க. முனைவர் கோ சக்கரபாணி அவர்கள் தமிழ் எழுத்தாளரும் தமிழ் வரலாற்று ஆய்வாளரும் ஆவார். இவருக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் ஒரு கல்லூரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் தேசிய தகவல் மையத்தில் எண்ணெயில் மேலாள் இயக்குனர் கணினி தொழில்நுட்பத்தில் வேலை செய்திருக்கிறார். ஆர்வமுள்ள துறைகள் தமிழ் வரலாறு மற்றும் ஆய்வு, ஓலைச்சுவடிகள் அவற்றின் மின்படிவமாக்கலை குறித்து இவர் ஆய்வு செய்திருக்கிறார். கணினி தொழில்நுட்பம் மற்றும் தகவல்கள் செய்திருக்கிறார். இவர் பல்வேறு கருத்தரங்குகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். மேலும் மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் அதில் இவர் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். யூடியூப் அலைவரிசை தொடர்ந்து காணொலிகள் வெளியிட்டு வருகிறார் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட் இது வந்து கொடுக்குது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இது நான் கடந்த 1 வருஷமா யூஸ் பண்றேன். அதிகமா யூஸ் பண்றது சம்டைம்ஸ் சாட் பாட் இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. அடுத்து யார் பேசுறது? ரவி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்னா, நல்ல ப்ரெசன்டேஷனு. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பசங்க வந்து ஒரு லெசனை பற்றி கேட்கணும்னா எப்படி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எப்படி கேள்வி கேட்கணும், 2 முறைக்கு மேலே கேட்கக்கூடாது, கேட்க முடியாது, அது எப்படி நம்ம தெரியும் தெரியாதுன்னு சொல்லுது அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சில இதெல்லாம் நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்றத வந்து உங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறேன். எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். ஏற்கனவே சில இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கல் நேம்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ, நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. கோபால் ரத்ன சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்வு அருமை. நன்றி பிரசன்னா மேடம். ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். ஒரு காலத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர்ல வந்து விக்கிபீடியா அப்படின்ற ஒரு தளத்துல தான் நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. அதை ரெஃபர் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பீரியட் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து அபரீதமான வளர்ச்சி. அதுவும் இந்த கூகுள் வந்த பிறகு ரொம்பவே நிறைய அதிகமாக வந்திருக்கு. ஆக்சுவலாக அது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒருங்கி கொண்டு இருக்கக்கூடிய பூதம்னே சொல்லலாம். ஸோ பழைய படம் ஒன்று ஞாபகம் வந்து பட்டினத்தில் பூதம் 1967 ஜெய்சங்கர் KR விஜயா நடித்த படம். அந்த படத்தில் வந்து அந்த பூதத்தை சரியான முறையில் உபயோகித்தாங்கன்னா நல்ல பலன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்ம இப்போ அவசரமான உலகத்தில் வந்து இந்த கம்ப்யூட்டர் பற்றின விஷயங்கள் தெரியலன்னா கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட்னு பேன் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதனால் we have to be updated all the time. ஸோ இந்த வகுப்பில் வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து இந்த ஹாலுசினேஷன் மோட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அது வந்து சரியான பதில் சொல்றதில்லை. அது ஒரு 4-5 தடவை ரிப்பீட்டடாக பண்ணும்போது அது ஒரு ஸ்டக் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் காமிக்குது. கிளியர் என்ற எக்ஸ்பென்ஷன் நல்லா இருந்தது மேடம். அதே மாதிரி இந்த ஐடியேஷன் என்ற ஒரு வார்த்தை புதுசாக இருந்தது. ஐடியேஷன் வந்து வித்தியாசமான ஒரு வார்த்தை. ஹவு டு சேஃப் அப்ரோச்ன்றது பெரிய விஷயம். அதுவும் வந்து இந்த நேரத்தில் பயன்படுத்துவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக பயன்படுத்தணும். நன்றி பிரசன்னா மேடம். நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி MIM டீம் மெம்பர். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வினோதன் சார் எதனா பேசுறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பான உரை. இந்த நேரத்துக்கு தேவையான உரையும் விட நான் கடந்த நிறைய விஷயம் சொன்னாங்க. அந்த ரிஃபைன் பண்ற வரைக்கும் நான் நிறைய தவணை இப்ப பயன்படுத்துறேன். நிறைய நேரம் அதுல செலவழிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி இப்ப திருக்குறள் தவறு சொன்னாங்க. நான் அதுக்கு போடுற போது அவங்ககிட்ட நான் முதல்ல கேட்டேன், ஏன் இப்படி தப்பா வருதுன்னு. எங்களுக்கு பல உரைகள் இருக்கு, ஏதோ ஒரு உரையிலிருந்து நாங்க எடுக்குறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமானது GPS எப்பவும் சொல்றாங்க, அது நீ தப்புனே சொல்றது இல்லை. மிகச்சிறந்த கவுன்சிலர் சொல்றாங்க, நம்ம எங்கிட்டாவது ஒரு பக்கத்துல போயிட்டோம்னா
அது ஏன்டா மடையா நான் சொன்னனே நீ இந்த பக்கத்தை திருப்பி வந்துட்டியேன்னு சொல்றது இல்ல, வேற புதுசா வழி சொல்லுது. அது மாதிரி இது நம்மளோட உரையை நான் போடுற போது அது பாராட்டுது, நிறைய நேரங்கள்ல பாராட்டி எல்லா விஷயம் சொல்லிட்டு மேம்படுவதற்கு இது இருக்குன்னு சொல்லுது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப அதுல பயன் இருக்கு. அதே மாதிரி நான் இப்ப நிறைய திருக்குறள் எல்லாம் அதுல பாக்குறேன். அதாவது நோய் இன்னைக்கு பாரிக்கும் நோய், சாறுதரு நோய் அப்படின்னு 2 நோய் பார்த்தேன் நான். அப்புறம் பாண்டியராஜா தொடரடைவுல போய் நோய்ங்கிற இடத்த பார்த்தேன். அது 40 இடத்துல வருது. நான் அந்த 40 இடத்தையும் தூக்கி இதுல போட்டு இந்த நோயை பத்தி தான் சொன்னேன். அது 14 நோய் சொன்னுச்சு. அதுக்கப்புறம் நோய் இல்லாம நோய், உளவியல் நோய் அப்படின்னா 6. அப்ப 20 நோய பாடலாம் சொல்லி எல்லாம் செகண்ட்ஸ்ல கிடைக்குது. அவ்வளவு சிறப்பா இருக்கு. நம்ம படிக்கணும்னு நினைச்சா, நான் இந்த படங்கள்லாம் போடல, ஒரு படம் எல்லாம் போட்டேன், அது உடனே சொல்லிருச்சு நீ அடுத்த உனக்கு இன்னும் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் நீ பண்ணணும்னு. நான் இப்ப வெறும் செய்திகளா போடுறதுனால நிறைய நேரம் வருது. 2லயும் மாத்தி இதுல போடுறேன் கொஞ்சம் சாட்ஜிபிடில, அதுக்கப்புறம் இதுக்கு ஜெமினிக்கு போயிடுறேன். அது 2க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அது சொல்லுது ஜெமினிங்கிறது கூகுளுடையது, நான் சாட்ஜிபிடிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்குது. அதனால இப்ப நீங்க கூகுள்ல நம்ம போய் டைப் பண்ணாலும் அது நேரா இது கொண்டு போயிடுது. அதாவது கூகுள்ல நான் ஒரு கேள்வி கேட்டா அது ஜெமினிக்கே பதில் போயிடுது. இது மாதிரி நிறைய எனக்கு பயன்படுது. நம்ம இவர் சொன்னது மாதிரி கவிதைகளை திருப்பி சொன்னாலும் சரி, தந்தையர் தினத்துக்கு ஒரு கவிதை தானா அது அழகா சொல்லுது. அதே மாதிரி ஆங்கிலத்துல மாத்தி கூட கொடுக்குது. எனக்கு 2 இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கேஸுக்காக வேற அந்த பெயர்களை எல்லாம் மாத்திட்டு நான் போட்டேன். அது கரெக்டா சொல்லுது, என்னென்ன பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து இது மாதிரி நீ பெட்டிஷன் போடுன்னு சொல்லுது. நான் தமிழ்ல தாக்குறேன், உடனே தமிழ்ல அடுத்த நிமிஷமே தருது. அது மாதிரி இப்ப நான் அந்த புத்தகத்தை ஏதாவது உரைய புத்தகமாக்கலாமா அப்படின்னு அன்னைக்கு அதுலயே டைப் பண்ணேன், கொடுத்தேன். அதுல நிறைய உரை இருந்தா ஒரு நண்பர் கேட்டாரு, அதை 2ஆ 3ஆ கட் பண்ணிட்டு ரஃபாய் சார் போட்டார், 2ஆ 3ஆ கட் பண்ணிட்டு கொடுத்தா அதை பண்ணி தருது. அது சம்மரைஸ் பண்ணி கொடுத்தா சம்மரைஸ் பண்ணி கொடுக்குது. அது ரொம்ப ரொம்ப நம்ம பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் இப்ப நிறைய படிக்கிறோம் கொள்றதுக்கு அது ரொம்ப வாய்ப்பா இருக்கு. ஒரு அமுதாமா சொன்னது மாதிரி ஒரு சொல் கொடுத்துட்டோம்னாவே அது எங்கே எந்த பாட்டுல எங்கே இருக்குன்னு சொல்லுது. நமக்கு தமிழை பொறுத்தவரை எனக்கு தேடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சுருக்கமா சக்கரபாணி சார் அவரை பத்தி கேட்டா சொல்லுது, விரிவா என்னை பத்தி சொல்லுன்னு சொன்னாலும் ஒரு 2 பக்கம் சொல்லுது. அப்ப எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது. அதுல முக்கியமா மைண்ட் யுவர் மைண்ட்ல இருக்காதுங்கிறது வந்துருது. அது போல என்னென்ன தடங்கள்ல நம்ம போறோம்ங்கிறதெல்லாம் கூட அது சொல்லுது. நம்மள நல்லா கண்காணிக்குது. ஆனாலும் நம்ம ஓரளவு நம்ம செய்திகளை சொல்லி நமக்கு நிறைய இதை பயன்படுத்த முடியுது. நான் கேட்ட போது அதுவே கேன்வாவுக்கு போய் நான் கேன்வாவுக்கு போறேன்னு சொல்லுது. அப்புறம் கேன்வாவில இருந்து ஒன்று எடுத்து கொடுக்குது, ஒரு ஹெட்டிங் எடுத்து அழகா படத்தோட கொடுக்குது. அப்ப பல விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு இதுதான் இருக்க போது. ஒரே ஒன்று சொல்லுகிறேன், கீழே எல்லாத்துலயும் போட்டுருது, நான் சொல்வதெல்லாம் ஒரு இதுதான், நீ போய் வெரிஃபை பண்ணுங்கிறத ஒவ்வொரு தவணையும் சொல்லு. அதுலயும் மெடிசின்ஸை கேட்டோம்னா ரொம்ப சொல்லுது. எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது என்ன சொல்லிருச்சு, நான் ஒரு இதுல அவஸ்தைப்பட்டேன். யூரிமேக்ஸ் டீன்னு ஒண்ணு சாப்பிட்டு இருந்தேன். அப்போ அதோட இப்ப ஒருத்தர் என்னுடைய உறவினர் டாக்டர் இதை சாப்பிடுங்கன்னு இன்னொரு மாத்திரை கொடுத்தாரு. நான் அந்த யூரிமேக்ஸ் டீயும் சாப்பிட்றேனேன்னு சொல்லிட்டு இதுல போட்டேன். நீ இதை சாப்பிட்டீங்கன்னா யூரிமேக்ஸ் டீயை முதல்ல நிப்பாட்டு, இந்த மாத்திரையை போடுன்னு சொல்லுச்சு. அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் கீழே போட்டுருது, நான் அதுல தவறு இருக்கலாம், நீ வெரிஃபை பண்ணுன்னு சொல்லிடுது. எல்லாத்துலயும் எந்த இதை கேட்டாலும் அது சொல்லிடுது, நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுது, கையை தூக்கிடுது, பொறுப்பு நீ தான்னு சொல்லிடுது. இது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு நமது பிரசன்ன லட்சுமி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. பல பின்னூட்டங்கள் கேட்க ஒவ்வொரு ஐயமா நமக்கு எழுந்த ஐயமெல்லாம் தீர்ந்தது. எனக்கு நான் போட்டேன் பெய்டு வெர்ஷனுக்கு நான் போவான்னு, அது போடுது, நீ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்கிற, அதனால இப்போதைக்கு உனக்கு தேவையில்லைன்னு சொல்லுது. அப்போ அத நம்ம கேட்டே போகலாம். ஆனா அது ஒண்ணு சொல்லிடுச்சு, நான் பழையதெல்லாம் நினைவு வச்சு சொல்லதா இருந்தா நீ பெய்டு வெர்ஷனுக்கு போ அப்படின்னு சொல்லுது. நீ பொண்ணுடைய சாட் எல்லாம் எடுத்து அப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல முயல்கிற போது இது ரொம்ப நமக்கு நிறைய பக்கபலமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தேவையான நேரத்துல எல்லாரும் இப்பதான் முயல்கிறோம். தேவையான ஒரு நல்ல அருமையான ஒரு பிரசன்டேஷன். பாராட்டு நண்பருக்கும்
ஒவ்வொருவருக்கும் பாராட்டி வாழ்த்துறேன். நன்றி சார், நன்றி நன்றி. வாங்க கல்யாணி மேடம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்னா, ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய பிரசன்டேஷன். எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாவும் கொடுத்தீங்க, அழகாவும் உங்களோட பேச்சுமே ரொம்ப நல்லா இருந்தது. நடுவுல கொஞ்சம் கேப் போட்டு கொடுத்தீங்க, அதுக்கு என்ன ரீசன் தெரியல. பட் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எப்படி சொன்னா கேட்குமோ அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்படிங்கறத சொன்னீங்க. நான் அது ட்ரை பண்ணிட்டு ஆக்சுவலா நானும் அதை ஃபீல் பண்ணேன். அதாவது வந்து நம்ம இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஒருத்தங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மனுஷங்களுக்கே, நாட் ஒன்லி டு தி கம்ப்யூட்டர். ஒரு மனுஷங்களுக்கே நம்ம சொல்லும் போது எல்லாருக்கும் நம்ம சொல்றது அது நம்ம சொல்ற ஃப்ளோலயே புரிஞ்சிடாது இல்லையா. அது வந்து நம்ம ஒருத்தருக்கு எப்படி சொல்லணும், ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லணும், இன்னொருத்தங்களுக்கு எப்படி சொல்லணும், அந்த மாதிரி இருந்தது. இது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். மேம், அந்த கேப்புக்கு ரீசன் என்னன்னு சார் முதல்ல நான் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன், விட்டுருங்க, அது அப்புறம் பேசிக்கலாம் தனியா. வாங்க செல்வகுமார் சார். வணக்கம் பிரசன்னா, ரொம்ப அருமையா இருந்தது. இதுல முக்கியமா இப்ப தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு விஷயம் வந்து ஜீரோ ட்ரஸ்ட். அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஜென்ரலா இதுல போடும்போது அது ரொம்பவே நம்ம கையில இருக்கிறதுனால பல நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம நம்ம அறியாமையே ஒரு சில தகவலை வந்து கொடுத்துட்றோம். ஆனா எல்லாரும் ரொம்ப விழிப்பா இருக்கணுன்றது அந்த ஜீரோ ட்ரஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. ஏன்னா பல பேருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து நம்ம பத்திய தகவல் வந்து நிறைய கொடுத்துட்றோம். பட் அப்புறம் எல்லாருக்கும் சொல்லணுன்றது, இந்த சாட் ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா ₹1 சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு முறை ஒரு ஆஃபர் போட்டான். நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் கூட வந்து நான் குரூப்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அது 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெய்டு இதுதான் நான் வச்சிருக்கேன், சாட் ஜிபிடி. அது வந்து பாத்தீங்கன்னா ₹1 தான் வந்து கலெக்ட் பண்ணும் அந்த டைம். ₹1 ஆர் ₹2 ஏதோ சம்திங். அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுன்னா செகண்ட் இயருக்கு வந்து பேயபிள் அது. பட் இது அந்த டைம் நான் குரூப்ல கூட ஷேர் பண்ணேன். பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டோ இல்லை, அதை பத்தி அந்த தகவல் நிறைய இல்லாததுனால அதை யாரும் பெருசா எடுத்துக்கலன்னு தோணுது. பட் அந்த 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 இதை வந்து நான் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்றதுனால இது இப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா, டெய்லி எப்படி வாட்ஸ்அப் பாக்குறோமோ அது போல வந்து சாட் ஜிபிடியோட வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்து பாக்குறது கொள்றதுன்றது, இது இப்போ டே டு டே லைஃபுக்கு வந்து இதுவும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் மாதிரி ஆயிடுது. அதாவது இப்போ சோஷியல் மீடியா போறது, ப்ளஸ் அப்புறம் சாட் ஜிபிடியில் போய் எதனா ஒன்று கேட்கறது, அப்புறம் வாட்ஸ்அப் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் வந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இனியும் நீங்க வந்து அதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாம் சொன்னது ரொம்பவே அருமையா இருந்தது. நான் ஒரு சில இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது சார் எப்போ அப்லோட் பண்ணுவாருன்னு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணா கூட சரி. பட் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலா வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த நீங்க சொன்ன அந்த அந்த லெட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. பட் இனி ரொம்ப அருமையா வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இனி ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாமா? பிபிடியை ஷேர் பண்ணுங்க குரூப்ல. அதுதான் நானா அதான் யோசித்தேன். நான் என்கிட்ட தான் இருக்கு, நான் அப்புறம் ஷேர் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. ஓ, நான் அதுதான் அப்பதான் சொல்ல வந்தேன், நான் அதுதான் சொல்றதுக்கு வந்தேன். ஓ. வேற யாருன்னா பேசுறீங்களா? கல்யாணி முடிஞ்சு. மேடம் சார். ஒரே ஒரு விஷயம் சார், இவங்க இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் கேட்டாங்க இல்லைங்களா, அது வந்து ம். காமான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கு. நான் அந்த அதுவும் சொல்ல ஏஐல வந்து பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் எல்லாம் ரொம்ப அருமையா வந்து கிளாஸா பண்ணி தர்றது. அது 10 பேஜ் வரைக்கும் வந்து ஃப்ரீ தான் சார். 10 பேஜ் வரைக்கும் ஃப்ரீ. நம்ம 30 இல்ல பேஜ் 40 இல்ல இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். நான் இப்ப அதுதான் சொல்றதுக்கு வந்தேன், காமா வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம் தான் நினைச்சேன். நீங்க ம், சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுல மகிழ்ச்சி. ம், பிபிடி பண்றதுக்கு உண்மையாவே நம்ம பிபிடி நம்ம ஸ்டைலுக்கு பண்ணணும்னா கண்டென்ட்டை நம்ம வாங்கிட்டு நம்ம பவர் பாயிண்ட் வந்து எடுத்து அதுல டிஸ்ப்ளே பண்ணும்போது அழகா வரும். அதை கத்துக்குங்க, ரொம்ப சுலபமான இதுதான், இன்னும் பெரிய விஷயம் கிடையாது. மற்றபடி வந்து ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் தனித்தனியா இருக்குது, எல்லாமே அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு. ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா என்கிட்டயோ பிரசன்னாகிட்டயோ கேட்கலாம்.
தாராளமாக கேட்கலாம் எல்லாருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை சொல்லுவோம். தெரியலனாலும் நாங்கள் உள்ள பூந்து நோண்டி சொல்லுவோம், அதையும் சொல்லுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாருக்குமே இன்னும் ஒரு பேசிக் தெரிஞ்சா நம்ம தான், நம்ம ஆளுங்கன்னா கோடு போட்டா ரோடு போடுற ஆளுங்க தானே, பிரச்சனை கிடையாது. யார் வேணா எல்லாரும் செய்யலாம், கண்டுக்கலாம், பிரச்சனை. அமுதா மேடம் கலக்குறாங்க இல்லையா, நீங்க ஆமா சார், யோசித்து பாருங்க. ரொம்ப கலக்குறாங்க சார். அமுதா மேடம் ஏகப்பட்ட சாம்பார் ரசம் மாதிரி கலக்குறாங்க சார். டெக்னாலஜில அவங்க என்னமா கத்துக்கிறாங்க தெரியுமா? எடிட்டிங் கத்துக்கிறாங்க, வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறாங்க, வீடியோ அப்லோடிங் கத்துக்கிறாங்க, கட் அண்ட் பேஸ்ட் கத்துக்கிறாங்க, அது எடிட்டிங்ல வீடியோல டெக்ஸ்ட் போடுறதுக்கு கத்துக்கிறாங்க, இதுல கேன்வா கத்துக்கிறாங்க, எல்லாத்துலயும் மூந்து விளையாடுறாங்க. ஸோ டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு எதாவது டவுட் வேணும்னா அமுதா மேடமை கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான் மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் பிரசன்னா. உங்க எந்த சூழ்நிலையில இந்த பிபிடி இந்த பிரசன்டேஷன் கொடுத்தீங்கன்றது எனக்கு தெரியும். அதுக்கு மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி. சொல்லுங்க. சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஆக்சுவலா இந்த ப்ராம்ப்டிங் நம்ம பார்த்தது 0 ஷாட்டோ 1 ஷாட்டோ பர்சோனா ப்ராம்ப்டிங்கோ இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான், நிறைய இருக்கு. நம்ம அவ்வளோ டெப்தா போறதுக்கு இப்ப நமக்கு ஒண்ணு டைமு, இன்னொன்னு அவ்வளோ ஒரு தேவையா, இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே நிறைய இருக்கு அப்படின்றதுனாலதான். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தனியா கேட்டா கூட நான் சொல்றேன், நிறைய அதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க ஓ இவ்வளோலாம் இன்னும் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு அட்வான்ஸ் போடலாம். நீங்க எல்லாம் கத்துக்குங்க, இப்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் அட்வான்ஸ்ட் ப்ராம்ப்டிங் போடுவோம் நமக்கு. அது ஒண்ணு. அப்புறம் இது சொன்னார்ல, ஜீரோ செக்யூரிட்டி, ஜீரோ ட்ரஸ்ட் அப்படின்றது சைபர் செக்யூரிட்டியில ஒரு முக்கியமான இது. அதுதான் அவங்க அதுல சொன்னாங்க. இது ஜீரோ செக்யூரிட்டி. இதுல நமக்கு பிலீவ்னஸ், அதாவது ஒரு எந்த விஷயத்தையும் நம்ம டிஜிட்டலா வரப்ப எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த ட்ரஸ்ட் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ப கூடாதுன்றது தான் ஜீரோ. இது சைபர் செக்யூரிட்டி பேசும்போது அது சொன்னாங்க அவங்க. அதுல தான் வருது இது, ப்ராம்ப்டிங்ல கிடையாது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிறைய கேள்விகள் கேட்கும் போதுதான் நிறைய செய்திகள் வெளியிலிருந்து வருது, நம்மளால எல்லாத்துக்கும் சொல்ல முடியுது. அதுவும் ஒரு நாள். சொல்லுங்க. யாரு சார்? அந்த லாஸ்டா ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொன்னாங்கல்ல சார், அது சொல்லுங்க சார். மீட்டிங் முடியல. இருங்க, நாங்க இன்னும் முடிக்கவே இல்லை. நீங்க அதுக்குள்ள சீக்ரெட் கேட்டா காசெல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குது. இவ்வளவு சீக்கிரம் நாங்க எப்படி சொல்ல முடியாது? ஜிபே நம்பர் எல்லாம் கொடுப்போம், நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு பே பண்ண பிறகுதான் சீக்ரெட். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பிரசன்னாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.